வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பு ராவணன் மந்திர படலத்தில் தொடர்கிறது. ஒரு குரங்கு வந்து தன்னுடைய நகரத்தை எரித்துவிட்டது, அதை மறுநிர்மாணம் செய்துவிட்டாலும் கூட மனிதர்கள் அந்த குரங்கை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே என்ன செய்யலாம் என்று 10 தலையன் ஆலோசனை கேட்க, அந்த ஆலோசனைக்கு ஒவ்வொருவராக விடை சொல்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த வரிசையில் பிசாசன் என்பவன் பேசுகிறான். திசா திசை போதும் நாம் அரசன் செய்வினை உசாவினன் உட்கினன் ஒழிதும் வாழ்வு என்றான். பிசாசன் என்று ஒரு பெயர் பெற்ற பெய்கழல் நிசாசரன் உறுப்புணர் நெருப்பின் நீர்மையான். நிசாச்சரன், நிஷாச்சரன். நிஷி அப்படின்னா இரவு, நாம் நடுநிசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிஷி இரவு, சரம்னா இரவு நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். அரக்கர்களுக்கு பலம் இரவு நேரத்தில் அதிகம்னு கணக்கு. இருட்டு நேரத்தில் பலம் அதிகம், அதனால் இரவு நேரத்தில் சஞ்சரிப்பார்கள். நிஷாச்சரன். திஷா திசை, திசை திசைகளுக்கு போகலாம்னா. அரசன் செய்வினை உஷாவினன். இது என்ன பெருசாக கேட்க வேண்டியிருக்கு? சண்டை போடணும், அவ்வளவுதானே. ஏதோ ஒரு குரங்கு வந்துதான், குரங்கு வந்ததுக்கு நம்ம என்ன செய்யலாம், மனிதர்கள் வந்ததுக்கு என்ன செய்யலாம்னு இவ்வளவு தூரம் ஒரு அரசன் ஆலோசனை செய்கிறானே, இது வெட்கத்திற்குரிய விஷயம் இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு குரங்கு, அந்த குரங்கு வந்துட்டு போனதுக்கு 14 லோகங்களையும் ஆளக்கூடிய அரக்க அரசன் ஆலோசனையாக செய்வான். இது என்ன பெரிய விஷயம்? இதில் என்ன ஆலோசனை செய்யறதுக்கு இருக்கு? அரசன் செய்வினை உசாவினன் உட்கினன். உட்குதல்னா நாணப்படுதல், வெட்கப்படுதல். என்ன வெட்கக்கேடு இது? நாம் எல்லாம் பேசாமல் என்ன பண்ணலாம், எல்லா திசைக்கும் போகலாம் வா. மற்றவர்களை பார்த்து சொல்கிறான், நாம் எல்லாரும் போகலாம், எங்கேயாவது அங்கங்கே போயிட்டு, இங்கே இருக்கிறத விட, இந்த இலங்கையில் இருக்கிறத விட வேறு எங்கேயாவது போகலாம், போயிட்டு அங்கே போய் நம்முடைய வாழ்வை முடித்து கொள்ளலாம். இந்த அரசன் இப்படி கேட்கறதுக்கு இங்கேயா இருக்கிறது? ஒழிதும் வாழ்வு என்றான் பிசாசன் என்று ஒரு பெயர் பெற்ற பெய்கழல் நிசாச்சரன். பிசாசன் என்கிற பெயர் கொண்டவன் புனர் நெருப்பின் நீர்மையான். போன முறையே பார்த்தோம், நெருப்பின் நீர்மை, நெருப்பினுடைய தன்மையை கொண்டவன். இதுவரைக்கும் படைத்தலைவன் பேசியிருக்கிறான். படைத்தலைவனுடைய பெயரை கம்பர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட முதல் நூலை அடிப்படையாக வைத்து அது பிரகஸ்தனாக இருக்க வேண்டும். மகோதரன் பேசியிருக்கிறான், வச்சிரத்து எயிற்றன் வஜ்ரதம்ஷ்டன் பேசியிருக்கிறான், துன்முகன் பேசியிருக்கிறான், மாபெரும் பக்கன் பேசியிருக்கிறான். இப்போது பிசாசன் பேசினான். அந்த பிசாசன் சொன்னது தான் இது. இதுக்கு அடுத்தது ஒருவன் பேசுகிறான். ஆரியன் தன்மை ஈது ஆயின் ஆய்வுறு காரியம் ஈது எனின் கண்ட ஆற்றினால் சீரியர் மனிதரே சிரியம் யாம் என சூரியன் பகைஞன் என்று ஒருவன் சொல்லினான். அவனுக்கு பேர் என்னன்னா சூரிய சத்ரு. சூரியனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவன் சூரியன் பகைஞன். இந்த பெயர்களில் ஒன்றும் பெரிய புதிர் இல்லை. சூரியன்னா ஒளி, ஒளிக்கு எதிராக இருப்பவன் அவன் இருட்டு.
அதே மாதிரி தான் இரவு நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடியவன், அவனும் யாரு? அவனும் இருட்டு. இருட்டில் மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்கள் கவனிக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் வக்ரத்தனமாக தீமைகளை செய்யக்கூடிய தன்மை. ஆரியன் தன்மை ஈது ஆயின். ஆரியனுடைய நிலைமை இதுதான்னு சொன்னால், ஆரியனுடைய குணம் இதுதான்னு சொன்னால், ஆய்வுறு காரியம் ஈதெனின், இந்த மாதிரி ஆலோசனை பண்ணுறது தான் அவனுடைய செயல்னு சொன்னால், மனிதர்கள் அவர்கள் உயர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள், நாம் சிறியவர்களாகி விடுவோம். இப்போ இதில் ஆரியன்கிற வார்த்தையினுடைய பயன்பாடு. இந்த இடத்துல ஆரியன் யாரை குறிக்கிறது? ராவணனை குறிக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் ராவணன் உயர்ந்தவன். அந்த வார்த்தைக்கு உயர்ந்தவன்னு தான் அர்த்தமே தவிர இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆரியன்கிற வார்த்தையை ஜியாகிரஃபியோடு ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது குறிப்பிட்ட பிரதேசத்திற்கான சொல் இல்லை. இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆரியன் என்று பெயர் இல்லை. உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரியன். இதை கொண்டு வந்து பிரதேசத்திற்குரிய சொல்லான திராவிடத்தோட ரிலேட் பண்ணி ரெண்டையும் ஆப்போசிட் ஆக்கி வச்சுட்டோம். இதுக்கு அது ஆப்போசிட் இல்லை. ஆரியன் என்கிற வார்த்தைக்கான எதிர்ச்சொல் அனாரியன். ஆரியன் உயர்ந்தவன் அர்த்தம். அனாரியன்னா உயர்வில்லாத தாழ்ந்த குணங்களை கொண்டவன், அவ்வளவுதான். ஆரியன் தன்மை ஈது ஆயின். சூரியன் பகைஞனை பொறுத்த வரைக்கும் ராவணன் தான் ஆரியன். உயர்ந்தவனாக இருக்கிற இந்த அரசன், எங்கள் அரசன் எவ்வளோ உயர்ந்தவன், அந்த உயர்ந்த அரசன் இந்த மாதிரி ஒரு குரங்கு வந்துட்டு போனதுக்கு இவ்வளோ ஆலோசனை மந்திராலோசனை கூட்டி நீ வா என்ன சொல்லு, இதுக்கு என்ன ஐடியா அதுக்கு என்ன ஐடியான்னு கேட்குறான்னு சொன்னால், ஆய்வுறு காரியம் ஈது எனின், இந்த மாதிரி ஆய்வு செய்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரொம்ப பெட்டி மேட்ருக்கெல்லாம் பெரிய அனாலிசிஸ் வேண்டாம். ஒரு கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சுன்னா அதுக்கு என்ன பெரிய அனாலிசிஸ் வேண்டியிருக்கு? அந்த கரப்பாம்பூச்சியை ஒழிக்கணும், அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு அதுக்கு பெரிய அனாலிசிஸ் எதுக்கு? ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு, அந்த குரங்கை ஒழிக்கணும், குரங்கோடு சேர்ந்தவர்களை ஒழிக்க வேண்டும், அவ்வளவுதானே. இதுக்கு இவ்வளவு அனாலிசிஸா? அப்போ அவர்கள் உயர்ந்தவர்கள்ப்பா, அந்த மனிதர்கள் உயர்ந்தவர்கள், நாம் ரொம்ப குறைந்தவர்கள், சிறியம் யாம் என சூரியன் பகைஞன் என்று ஒருவன் சொல்லினான். ஆழ்வினை நிலைமையும் அரக்கர் ஆற்றலும் தாழ்வினை இதனின் மேல் பகரத்தக்கதோ, சூழ்வினை மனிதரால் தோன்றிற்றாம் என வேள்வியின் பகைஞனும் உரைத்து வெள்கினான். இப்போ இன்னொருத்தன் பேர் என்னன்னு கேட்டால் வேள்வியின் பகைஞன். வேள்விகள் நடந்தால் அதை நடக்க விடாமல் தடுக்கிறவனுக்கு பேர். அவன் சூரிய சத்ருன்னா இவன் யக்ஞ சத்ரு. அந்த யக்ஞ சத்ரு பேசுகிறான். ஆழ்வினை நிலைமையும் அரக்கர் ஆற்றலும், நாம் என்னமோ பெருசாக 7-14 லோகம் தேவர்களெல்லாம் விரட்டி அடித்து எல்லாரையும் விரட்டி அடித்து நாம தான் குபேரனுடைய புஷ்பக விமானத்தை கூட வாங்கி கொண்டு, குபேர சம்பத்தை வாங்கி கொண்டு நாம தான் பெருசாக ஆட்சி நடத்துகிறோம்னு நினச்சோமே, அந்த ஆட்சியும் அரக்கர்களுடைய ஆற்றலும் ரொம்ப தாழ்ந்து விட்டது. இதுக்கு மேலே தாழ முடியுமா? ஒரு குரங்குக்கு தாழ்ந்து போய் இவ்வளோ பேசுகிறோமே, அப்போ இதுக்கு மேலே தாழ முடியுமா? தாழ்வினை இதனின் மேல் பகரத்தக்கதோ, இதுக்கு மேலே சொல்ல முடியுமா? மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள். மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள்னா அப்போ நாம் ரொம்ப தாழ்ந்து போயிட்டோன்னு அர்த்தம் இல்லையா? இது வேள்வி பகைஞனுடைய வினா. ராவணனுக்கு மாத்திரம் இல்லை, ராவணனை சேர்ந்த எல்லாருக்கும் மனிதர்கள்னா ரொம்ப எளப்பமாக தெரிந்திருக்கிறார்கள், துச்சம்னு நினைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் சாதாரணமானவர்கள். வாட் கேன் தே டூ டு மீ? இந்த மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? மனிதர்களை லிஸ்ட்லேயே சேர்க்கலை. ராவணன் மனிதர்களால் தனக்கு அழிவு வரும்னு நம்பவே இல்லை. யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, நான் நிரந்தரமாக வாழ வேண்டும்னா பிரம்மா முடியாது பன்னர். உடனே லிஸ்ட்டு போட்டான். இவரால் அழிவில்லை, இவரால் அழிவில்லை, இவரால் அழிவில்லை. 2 குரூப்பை விட்டுட்டான். அதில் ஒன்று குரங்கு, இன்னொன்று மனிதர்கள்.
ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் உறவுன்னு நினச்சானா, இல்லை ரெண்டுத்தினாலேயும் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு நினச்சானா? இந்த இரண்டையும் விட்டுட்டான். மனிதர்கள் ரொம்ப துச்சமானவர்கள். ராவணன் மட்டும் நினைக்கல, அவங்கிட்ட இருந்தவர்களும் அப்படி நினைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் ரொம்ப துச்சமானவர்கள். மனிதர்கள் போய் நமக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா? இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த பெயர்களில் சூரிய சத்ரு, யக்ஞ சத்ரு. ராவணனுடைய படைத்தளபதிகளில் யக்ஞகா என்று ஒருவன் இருந்ததாக வால்மீகம் சொல்கிறது. அந்த யக்ஞகாங்கிற பெயர் தான் யக்ஞத்தை அழிக்கக்கூடியவன். அதுதான் இங்கே வேள்வியின் பகைஞன், வேள்விகளை அழிக்கக்கூடியவன் என்று கம்பர் மாற்றியிருக்க வேண்டும். நிறைய படைத்தலைவர்கள் ராவணனுடைய சொந்தக்காரர்களாகவும் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த மந்திராலோசனை தொடங்கும் போதே பார்த்தோம், அவன் ரொம்ப வயதானவர்களை வெளியில் அனுப்பிடு, இளைஞர்களை வெளியில் அனுப்பிடு, குழந்தைகளை வெளியில் அனுப்பிடு, ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர்கள் தவிர மற்றவர்களை வெளியில் அனுப்பிடு. இப்படித்தான் எல்லாரையும் அனுப்பிட்டு ரொம்ப க்ளோஸ் நெட் சர்க்கிள் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தான். அவர்கள் மாத்திரமே தனக்கு அணுக்கம். அப்போ என்ன, அங்கேயே அவனுக்கு தன் எல்லைகளுக்குள்ளேயே தன்னை விரும்பாதவர்கள் இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. தேவர்கள் அனுப்பினான். தேவர்கள் அங்கே யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அரம்பையர்கள் எல்லாம் சாமரம் வீசக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் போகட்டும்னு வெளியில் அனுப்பினான். பெண்கள் அனுப்பினான், குழந்தைகள் அனுப்பினான். தேவர்கள் சரி, வித்யாதரர்கள் சரி. ஆனால் தன்னை சேர்ந்தவர்கள் கூட தனக்கு எதிராக சில பேர் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த எண்ணத்துக்கு என்ன காரணம்? இந்த எண்ணம் மனிதர்கள் எல்லார் மனசுலேயும் உண்டு. சில பேர்கிட்ட அது குறைச்சலாக இருக்கும், சில பேர்கிட்ட அதிகமாக இருக்கும். குறைச்சலாக இருந்தால் அதை இன்னமும் குறைவுபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் கல்வியினுடைய ஒரு பர்பஸ். எப்போ அந்த மாதிரி எண்ணம் வருகிறது, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிரிகளாகவே இருப்பார்கள், இவர்கள் நான் பேசுகிறத கேட்டுட்டா நாளைக்கு இவர்கள் எங்கேயோ போய் எனக்கு எதிராக எதையோ செய்து விடுவார்கள். எப்போ அந்த எண்ணம் வரும்? ஒன்று அரசியல் ரீதியாக அந்த எண்ணம் வரும், அது வேற. ஆனால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதுன்னா என்ன காரணம்? நாம் எங்கேயோ குறைவு, நம்முடைய ரகசியங்களை இவர்கள் தெரிந்து கொண்டு போய்விட்டால் நமக்கு எதிராக இவர்கள் திரும்பிவிட முடியும். அப்போது ஏதோ மறைக்கப்பட வேண்டிய ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. அரசியல் ரீதியாக என்கிட்ட மறைக்கப்பட வேண்டிய ஒன்று இருக்குன்னா என்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கு ஏதோ ஒரு செக்யூரிட்டி ரீசன் இருக்கலாம், டிப்ளமேட்டிக் ரீசன் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர்கள் இதை கேட்டு என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவார்கள்னு நான் பயப்படுறேன்னு சொன்னால் அப்போ நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கே ஒரு பாதுகாப்பின்மை என் மீது இருக்கிறது, என்னுடைய திறமையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய செயல்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ அடுத்தவர்களை பார்த்தா ஒரு பயம் வரும். சம்டைம்ஸ் யாராவது நம்மை விட திறமைசாலிகள் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் அவர்களை பார்த்தோன்னே பயம் வரும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறாமை வரும். ஏன்னா என்னை விட இவர்கள் திறமைசாலிகள் என் பக்கத்தில் இருந்தால் என்னுடைய திறமையின்மை வெளிப்பட்டுவிடும். இதெல்லாம் சேர்ந்து ராவணன்கிட்ட இருக்குது. அதனால தான் அணுக்கமானவர்கள் மட்டும் இருக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் போக வேண்டும்னு சொல்லிட்டான். இப்போ அவனுடைய கூட்டத்தில் இருந்தவர்களில் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே உண்டு. இந்த பெயர்கள் நமக்கு திரும்ப திரும்ப வரதுனால கொஞ்சம் இந்த ஜீனியாலஜியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். பிரம்மாவினுடைய மகன் மானசீக புத்திரர்களில் ஒருவர் புலஸ்தியர். புலஸ்தியருக்கும் ஹவிர்பூ என்று அழைக்கப்பட்ட மானினி என்பவளுக்கும் பிறந்த மகன்கள் 3 பேர்னு கணக்கு. விஸ்ரவா, அகஸ்தியர், கிண்ணரசர். இந்த அகஸ்தியர் நாம் வழக்கமாக சொல்கிற அகஸ்திய மாமுனிவர் இல்லை, இது இன்னொரு அகஸ்தியர். விஸ்ரவா, அகஸ்தியர், கிண்ணரசர். விஸ்ரவாவுக்கு பாரத்வாஜ ரிஷியினுடைய மகள் தேவவர்ணினி மனைவியானாள். அவளுக்கு இளாவிடை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. விஸ்ரவாவுக்கும் இளாவிடைக்கும் பிறந்த மகன்தான் குபேரன்.
விஸ்ரவாவின் மகன் என்பதனால தான் அவனுக்கு வைஸ்ரவணன் அப்படின்னு பேர். சுகேசன் அப்படின்னு ஒருத்தன், அவன் அசுர இனத்தின் தலைவனாக இருந்தவன். ஆனால் விஷ்ணுவின் பரமபக்தன். அவன் எந்த தவறும் பண்ண, தவறுகள் செய்யக்கூடாதுன்னு நினச்சவன். சுகேசனுக்கும் தேவவதிக்கும், தேவவதி கந்தர்வ இனத்து பெண், கிராமணி என்கிற கந்தர்வனுடைய மகள். அவர்களுக்கு பிறந்த 3 மகன்கள் மால்யவான், சுமாலி, மாலி. சுமாலிக்கும் கேதுமதி என்பவளுக்கும் பிறந்த மகள்தான் கைகசி. அந்த கைகசியின் மகன்தான் ராவணன். மால்யவான் ராவணனுடைய பெரிய தாத்தா. மால்யவான், சுமாலி, மாலி இந்த 3 பேரும் சகோதரர்கள். ராமாயணத்தில் நாம் சந்திப்பது சுமாலியோ மாலியோ இல்லை. அவர்கள் இருவரும் அப்போ இல்லைன்னு நம்ம கணக்கெடுத்துக்கணும். மால்யவான் இருக்கார். மால்யவான்கிட்ட தான் வந்து ராவணன் பேசுவான். பெரிய பாட்டனார் மால்யவான் கேட்பார், என்னப்பா எப்படி இருந்தது இன்னைக்கு போர்க்களம் அப்படின்னு கேட்பார். எப்படி கைகசி விஸ்ரவாவை மணந்தாள்? சுகேசன் காலத்தில் அசுர வம்சம் பெருசாக இருக்கல. அது சாதாரணமாக ஏதோ கொஞ்சம் இருந்தது. ஆனால் மால்யவானுக்கும் சுமாலிக்கும் மாலிக்கும் ஒரு ஆசை, அசுர வம்சத்தை மிகப்பெரியதாக கொண்டு வர வேண்டும். சுமாலிக்கு நிறைய மகள்கள் மகன்கள், யார் யாருன்னு பின்னால் பார்க்க போகிறோம். சுமாலி ஒரு நாள் தன்னுடைய மகள் கைகசி கிட்ட காட்டுறார். அதோ இருக்காம்பாரு ஒருத்தன் வேகமாக போகிறாம்பாரு புஷ்பக விமானத்தில். புஷ்பக விமானத்தில் அப்போ போனவன் யாருன்னா குபேரன். குபேரனுடையது தான் ஒரிஜினலாக. புஷ்பக விமானம் வாஸ் கிவன் பை பிரம்மா டு குபேரன். அது பிரம்மாவுக்காக கட்டப்பட்ட விமானம். விஸ்வகர்மா என்ன பண்ணார்னா, சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற பிரம்மா எங்கெல்லாம் சிருஷ்டி நடக்கிறதோ அங்கே போய் பார்க்கணும். இதில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம சொல்கிறோமா இல்லையா, இஃப் யூ ஆர் மேனேஜிங் அ பர்டிகுலர் ஏரியா, இஃப் யூ ஆர் தி ஹெட் ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா, என்னெல்லாம் அங்கே நடக்கிறதுன்னு போய் பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஃபுல்லாக போய் பார்க்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி சிருஷ்டிகர்த்தாவுக்கு அண்டம் முழுக்க சிருஷ்டி நடக்கிறதுனா நீ அப்பப்போ போய் பார்க்கணும், அங்கே என்ன நடக்கிறது, சரியாக இருக்கா, சிருஷ்டி எல்லாம் சரியாக இருக்கா, தப்பாக இல்லையா. அப்போ விஸ்வகர்மா என்ன பண்ணார், இந்த சிருஷ்டிகர்த்தா எல்லா இடத்திற்கும் சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புஷ்பக விமானத்தை படைத்து அதை அமைத்து கொடுத்தார். சத்தியலோகத்தில் அது இருந்தது. பிரம்மா டிட் நாட் ஹாவ் டு யூஸ் இட் பிகாஸ் பிரம்மா நினச்சா அவரால் நினைத்த இடத்திற்கு போக முடியும். அதனால் அவருக்கு அந்த விமானம் தேவைப்படலை. அது பாட்டுக்கு சத்தியலோகத்தில் ஒரு மூலையில் இருந்தது. விஸ்ரவாவின் மகன் வைஸ்ரவணன் தபஸ் பண்ணினான். தவம் செய்த அவனுடைய தவம் மிகச் சிறப்பாக இருந்ததுங்கிறதுக்காக பிரம்மா எதிரில் போய் நின்னார். வழக்கமாக சொல்லுவார் இல்லையா, தவத்திற்கு மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். அவன் என்ன கேட்டான், தர்ம சிந்தனை எப்போதும் என்னிடத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் தர்மத்திலிருந்து பிசகாமல் இருக்க வேண்டும்னா. ஆகா, கொடுத்தேன்னு சொல்லிட்டு தர்மத்திலிருந்து பிசகாமல் இருப்பவன்தான் நிதிகளுக்கு தலைவனாக இருக்க முடியும். நம்ம புருஷார்த்தம்னு சொல்லும்போதே தர்ம அர்த்த காம மோக்ஷதான். அறம் பொருள் இன்பம் வீடு தான். ஏன் முதல்ல அறம் அப்படின்னா, அறத்தின் வழியாகத்தான் பொருள் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ தர்மம் யார்கிட்ட இருக்கோ, யார் தர்ம சிந்தனை வேணும்னு எப்போதும் இருக்கணும்னு கேட்குறானோ அவன்தான்ப்பா நிதியங்களுக்கு தலைவனாக இருக்க முடியும். எனவே நீ நவநிதியங்களுக்கு தலைவனாவாய் அப்படின்னு கூடுதல் வரம் கொடுத்தார். தர்மம் எப்போதும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும், நவநிதியங்களுக்கு தலைவனாவாய். இப்போது நிதியங்கள் சரியாக செலவழிக்கப்படுகின்றனவா, சரியாக பயன்படுத்தப்படுகின்றனவான்னு நீ சூப்பர்வைஸ் பண்ணணும். அதுக்கு உனக்கு எல்லா இடத்துக்கும் போய் சஞ்சாரம் பண்ணணும். அதுக்கு நான் என்னுடைய புஷ்பக விமானத்தை உனக்கு தந்து விடுகிறேன்னு கொடுத்தார். வடதிசை காவலனாகவும் நீ இருப்பாய். உத்தர திசையிலிருந்து இந்த அண்டம் முழுவதையும் நீ மானிட்டர் பண்ணலாம். ப்ளஸ் உனக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு இந்த புஷ்பக விமானம்.
அந்த குபேரன் புஷ்பக விமானத்தில் இங்கேயும் அங்கேயும் போனான் போய் பார்க்கறதுக்காக. அதை பார்த்த சுமாலிக்கு தாங்கலை. தன்னுடைய மகளை கூப்பிட்டார். அங்கே பாரு, ஒருத்தன் இங்கேயும் அங்கேயும் போகிறான் பற்றியா, அந்த பலம் நமக்கும் வர வேண்டும். அவன் யாரோட பிள்ளை? இப்போ எப்படி அந்த பலம் அவனுக்கு ஏன் வந்ததுங்கிறதுக்கு காரணத்தை தேடலை. அந்த பலம் சஞ்சரிக்கக்கூடிய பலமோ, நிதியங்களுக்கு அதிபதியாக இருக்கிற பலமோ அவனுடைய தபஸ்னால் வந்தது, அதை பற்றி கவலைப்படலை. அவன் இன்னாரோட பிள்ளை, அதனால் அவனுக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த நினைப்பில் இன்னாருடைய பிள்ளை அதனால் கிடைச்சிது. நீ என்ன பண்ணு, அந்த மாதிரி உன்னுடைய மகனும் வர வேண்டும். எனவே நீ போய் அந்த விஸ்ரவாவை எப்படியாவது மயக்கி அவரோடு வாழ்ந்து விடு. கைகசி விஸ்ரவாவை தேடின்னு வந்தால் எவ்வளவோ தடுத்து பார்த்தார். விஸ்ரவா வேண்டாமா, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொன்னார். அவள் கேட்குறதா இல்லை. சரி, இப்படித்தான் அசுர குலம் அழிந்து போக வேண்டும்னு நீ பிளான் பண்ணேன்னா நான் என்ன பண்ண முடியும்னர். அவர்களுக்கு பிறந்த மகன்கள் தான் ராவணனும் கும்பகர்ணனும் விபீஷ்ணனும். மகள் பிறந்தாள் சூர்பனகை. இப்படித்தான் கைகசி விஸ்ரவாவை மணந்தாள். இப்போ மால்யவான் பெரிய தாத்தா ராவணனுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மால்யவானுக்கு சுந்தரி என்பவள் மனைவி. அவர்களுக்கு பிறந்த மகன்கள் 7 பேர், ஒரு மகள் அனலைன்னு பேர் அந்த மகளுக்கு. மகன்கள் வஜ்ரமுஷ்டி, விரூபாக்ஷன், துர்முகன், சூப்தக்னன், யக்ஞகோபன், மத்தன், உன்மத்தன். ஒரு பேராவது சரியா இருக்கா? வஜ்ரமுஷ்டி, மத்தன், உன்மத்தன் பைத்தியகாரன் அர்த்தம். யக்ஞகோபன், யக்ஞத்தை பார்த்தா கோபம் வரும். அனலை, துர்முகன். இந்த யக்ஞகோபன் இங்கே சொல்லியிருக்கிற வேள்வியின் பகைஞன் இந்த யக்ஞகோபனாக இருக்கலாம். ஆனால் ராமாயணங்களை தேடி பார்க்கும்போது யக்ஞகோபன் யக்ஞசத்ரு அப்படின்னு 2 பேர் கண்ணுக்கு புலப்படுகிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலேருந்து தான் பிரதானமாக இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. ஓரிரு பெயர்கள் விஷ்ணு புராணத்திலிருந்தும் ஹரிவம்சத்திலிருந்தும் கிடைக்கின்றன. யக்ஞகோபன் யக்ஞசத்ருன்னு 2 பேர் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். யக்ஞகோபன் அக்னிகேத்து, மித்ரக்னன், ரஷ்மிகேத்து. இந்த 4 பேரும் ராவணனுடைய படையில் இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த யக்ஞகோபன்தான் இங்கே சொல்லப்பட்ட வேள்வியின் பகைஞனாக இருக்கக்கூடும். விளக்க உரைகள்லாம் பார்க்கும்போது யக்ஞசத்ருன்னு எழுதுகிறார்கள். ஆனால் முதல் நூலில் தேடி பார்த்தோம்னா யக்ஞகோபன்கிறவன் தான் ராவணனுடைய படைத்தளபதியாக இருந்திருக்கான். யக்ஞசத்ரு எங்கே இருந்திருக்கான்னா கரனுடைய படைத்தளபதியாக இருக்கான். அப்போது இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அவன் உயிரோடையே இருக்க முடியாது. காட்டிலேயே அவன் அழிந்து போயிருக்க வேண்டும். கரனுடைய படைத்தளபதி ராமனால் அழிக்கப்படுகிறான், காட்டிலேயே அழிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் தானே சீதையை தூக்கிறதுங்கிறதே கரன் அழிஞ்சதுக்கு அப்புறம் தானே. அதனால் அந்த யக்ஞசத்ருவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. யக்ஞகோபன்தான் வேள்வியின் பகைஞன் என்கிற பெயரில் இருக்கக்கூடும். சுமாலிக்கும் கேதுமதி, சுமாலியின் மனைவி பெயர் கேதுமதி. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பெண்கள். இந்த பிரகஸ்தன் ஒருத்தன் பார்த்தோமே, படைத்தளபதி, பிரதான படைத்தளபதி ராவணனுக்கு, அவன்தான் எப்போதும் கூடவே இருப்பான். அந்த பிரகஸ்தன், அகம்பனன். அப்போ பிரகஸ்தன் யார் ஆறுதுன்னா தாய்மாமன் ஆறுது ராவணனுக்கு. அகம்பனன் ஒருத்தன், அவனும் தாய்மாமன் முறை தான். ஏன்னா சுமாலியின் மகன், சுமாலியின் மகள்கள் தான் புஷ்போத்கடை, கைகசி, கும்பீனசி. இந்த கும்பீனசியின் மகன்தான் கரன். அந்த மாதிரி சுற்றி வரும். அது சில நேரங்களில் புஷ்போத்கடையின் மகன், வஜ்ரதம்ஷ்ரன் பார்த்தபோது புஷ்போத்கடையின் மகன்னு பார்த்தோம். இந்த 3 சகோதரிகளுக்கும் பிறந்த பிள்ளைகள், சிஸ்டர்ஸோடைய சில்ட்ரன், அதெல்லாம் ஒன்று விட்ட சகோதரர்கள்னு சொல்கிறோமே, அந்த கூட்டம் அது. அகம்பனன் யாருன்னாக்க வால்மீகத்தில் அகம்பனனுக்கு ஒரு ரோல் உண்டு. கரன் இறந்த பின்னால் அகம்பனன் தான் வந்து சொல்லுவான் முதல்ல.
சூர்பனகை நேரம் வந்து சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது அகம்பனந்தான். கரன் இறந்து விட்டான்ங்கிற செய்தியை அவன்தான் சொல்லுவான். ஆனால் கம்பரில் சூர்பனகையே அழுதுன்னு வருவாள். இலங்கைக்குள்ளே அவள் அழுதுன்னு வரும்போது இலங்கையில் இருப்பவர்கள்லாம் ராவணன் தங்கைக்கு இந்த கதியா, ராவணன் தங்கை மேலே யார் கையை வச்சார்கள்னு தெரியலையே, அவர்கள் என்னெல்லாம் பேசிப்பார்கள்னா, இவ மூக்கை காணும் காதை காணும், இவ மேலே கையை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருந்திருக்க முடியும், எந்த அரசனும் இதை பண்ணியிருக்க மாட்டான், தைரியம் கிடையாது, ராவணனுக்கு எதிரி யாரும் இருக்க முடியாது, இவளே பண்ணிட்டு அழுதுன்னு வரா, இவளே தன்னுடைய மூக்கை வெட்டி கொண்டு அழுது கொண்டு வருகிறாள்னு அவர்கள் பேசிக்கொள்கிற மாதிரி காட்சி வரும். விகடன், காளகாமுகன், தூம்ராக்ஷன், தண்டன், சுபார்வன், சம்ரதன், பிரக்வதன், பலாஷகர்ணன், வேகன், இவர்கள்லாம் சுமாலியினுடைய மகன்கள். இதில் தூம்ராக்ஷன்கிற பெயர் நாம் பின்னால் பார்க்க போகிறோம். புகை நிற கண்ணன், அவன் தான் அந்த புகை நிற கண்ணன். தூம்ர அக்ஷன். இதில் தூம்ரன்னு ஒருத்தன் இருக்கான். தூம்ரனும் தூம்ராக்ஷனும் ஒரே ஆள் இல்லை. இந்த பெயர்களை சுருக்குறோம் பெயர் வழின்னு சில சமயத்தில் ரொம்ப சுருக்கிவிட்டோன்னா, தூம்ராக்ஷனை ரொம்ப செல்லமாக தூம்ரா அப்படின்னு கூப்பிட்டா, தூம்ரன் ஒருத்தன் இருக்கான். தூம்ரன் யாருன்னா ஜாம்பவானுடைய மூத்த சகோதரன் கரடி, ராமன் பக்கத்தில் இருந்த ஒரு படை வீரன். அங்கே தூம்ரன், இவன் தூம்ராக்ஷன். இதை கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டுருவோம். குபேரனுடைய மனைவி பெயர் பத்ரை. அவர்களுக்கு பிறந்த மகன்கள்தான் நளகூபரன், மணிகர்ணிகன், மணிபத்ரன் பேருண்டு, கந்தமதனன். கொஞ்சம் நினச்சி பார்த்தா இந்த நளகூபரனும் மணிபத்ரனும் தான் ராவணனுக்கு சாபம் கொடுத்தார்கள். யார் உன்னை விரும்பவில்லையோ அவளை நீ தீண்டினால் உன் தலை வெடிக்கும்னு வால்மீகத்தினுடைய உத்தரகாண்டத்தில் நளகூபரனும் மணிகர்ணிகனும் சாபம் கொடுத்தார்கள்ங்கிற செய்தி வரும். அது கம்பரில் பிரம்மா கொடுத்த சாபம்ங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருகிறது. அங்கே வந்து நளகூபரன் கொடுத்த சாபம்னு வரும். ராவணனுக்கு 2 மனைவிமார்கள் பட்டமகிஷிகளாக இருந்த தகுதி பெற்றவர்கள். பட்டமகிஷி, மூத்த பட்டமகிஷி மண்டோதரினா கூட தானியமாலினி சில இடங்களில் பட்டமகிஷி என்று காட்டப்படுகிறாள். இது தவிர அவனுக்கு அவனுடைய ராணிமார்கள், மனைவிமார்கள் என்கிற வகையில் பல பெண்கள் இருந்தார்கள். மண்டோதரியின் மகன்தான் மேகநாதன், இன்னொரு மகன் அக்ஷகுமாரன். தானியமாலினியின் மகன் அதிகாயன். இது தவிர தானியமாலினிக்கும் ராவணனுக்கும் இன்னும் 3 மகன்கள் இருந்ததாக தெரிகிறது. நராந்தகன், தேவாந்தகன், திரிஷிரஸ். நராந்தகன் மனிதர்களையெல்லாம் அழித்தவன், தேவாந்தகன் தேவர்களையெல்லாம் அழித்தவன், 3 தலை கொண்டவன். சூரிய சத்ரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சூரிய சத்ரு நேரடியாக அந்த பெயரை அவ்வளவா நம்மால் கண்டுபிடிக்க முடியல. சூரிய சத்ரு நாசக மந்திரம்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இந்த பேரில். சத்ரு நாசக மந்திரம், சூரியனை வழிபட்டால் சத்ரு நாசமாவார், அது சூரிய சத்ரு நாசக மந்திரம். சூரிய சத்ருவை நாசகம் பண்ணுறதுக்காக மந்திரம் இல்லை. சூரியோத கண்டகன் அவன் குபேரனுடைய படைத்தலைவன். அவனும் ராவணன் கதையில் ரிலேட் ஆவான். நீங்கள் ராவணன் கதையை தனியாக தேடின்னு உத்தரகாண்டத்தில் போகும்போது குபேரனுடைய படைத்தலைவனாக இருந்த சூரியோத கண்டகன், குபேரன்கிட்ட ராவணன் சண்டைக்கு போன போது மிக உக்கிரமாக சண்டை போட்டவன், இருந்தாலும் ராவணனால் அழிக்கப்பட்டவன். சூரிய பானுன்னு ஒருத்தன், அவன் குபேரனின் வாயில் காப்போன். இப்போ ஏன் கம்பர் வந்து இந்த சூரியனுக்கு எதிராகன்னு சில பெயர்களை இங்கே சொல்கிறாருன்னு புரியறதா? நிதிங்கிறதே நவநிதியங்களுக்கு அதிபதியாக குபேரன் இருந்தான். நிதினா அந்த இடத்துல கரன்சி இல்லை. அந்த நிதி என்னன்னா ஞானம், ஞானத்தினுடைய வெளிச்சம். அதனால தான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வருது? சூரிய சூரிய சூரிய. வெளிச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம். அந்த வெளிச்சத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள், இரவு நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். ஏன் இவர்களுக்கு இரவு நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள்னு பேருன்னா எல்லாத்தையும் இருட்டில் பண்ணக்கூடிய ராட்சசத்தன்மை.
புகை நிறக் கண்ணன் பார்த்தோமே, அந்த புகை நிறக் கண்ணன் பேசுகிறான். தொகை நிலை குரங்குடை மனிதர் சொல்லி என் சிகை நிறச் சூலிதன் திறத்தின் செல்லினும் நகை உடைத்தாம் அமர் செய்தல் நன்று என புகை நிறக் கண்ணனும் புகன்று பொங்கினான். தூம்ராக்ஷன், அந்த தூம்ராக்ஷன் சொல்கிறான் மாத்திரமில்லை, கோபத்தில் அப்படியே கொந்தளிச்சான். அதுதான் பொங்கினான். அவன் என்ன சொல்கிறான்? சண்டை போடணும், அமர் செய்தல் நன்று, சண்டை போட வேண்டும். ஆனால் நாம் என்ன அங்கே போய் சண்டை போடுறது? நாம் என்ன இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் சண்டை போடுறது? நாம் இருக்கிற இடத்துல இருப்போம், வேணும்னா அவன் வந்து சண்டை போடட்டும். அது எப்படி? யார்கிட்ட நாம் போய் சண்டை போடக்கூடாது, போய் சண்டை போடுறது, நான் என்ன போகிறது அப்படிங்கிறதுல யார்கிட்ட போகக்கூடாதுன்னா, சிகை நிற சூலிதன் திறத்தின் செல்லினும். சிகை நிறச்சூலி யார்னா சிவபெருமான், திரிசூலத்தை கொண்டவர், செம்பட்டையாக தன்னுடைய சிகையை அப்படியே தொங்க விட்டு கொண்டிருப்பவர். சிகை நிறம், நிறம்ங்கிறது ரூபம், வடிவம்ங்கிற அர்த்தத்தில் வரும். தன்னுடைய ஷடையை, ஜட்டாதாரி தானே அவர், ஜட்டாபாரம் சுமந்த அவர் அப்படி தொங்க விட்டுருக்காரே, அந்த சூலிகிட்ட கூட நாம் போகக்கூடாது. சிவபெருமான்கிட்ட கூட செல்லினும் நகை உடைத்து, அவர் திறத்து நாம் செல்லினும் நகை உடைத்து. சிவபெருமான்கிட்ட கூட அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் என்ன போய் சண்டை போடுறது? அவர் இங்கே வந்தால் நம்ம சண்டை போடுவோம். அப்படி இருக்கிறச்சே ஒரு குரங்குக்காக நாம் இங்கேருந்து கடல் தாண்டி போய் அங்கே சண்டை போடணுமா? தொகை நிலை குரங்குடை மனிதர் சொல்லியன் சிகை நிறச் சூலிதன் திறத்தின் செல்லினும் நகை உடைத்தாம் அமர் செய்தல் நன்று என புகை நிறக் கண்ணனும் புகன்று பொங்கினான். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறோம். நான் என்னுடைய இடத்தில் ஆளுகையில் இருப்பேன், வேணும்னா நீ வா அப்படின்னு சொல்கிற தன்மை. என்னுடைய இடம், இந்த இடத்தில் நான் ஆளுகையில் இருக்கிறேன். சுற்றி பார்த்தா என்னுடைய இடத்துக்குள்ளே மட்டும்தான் என்னுடைய ஆளுகை, இன்னொரு இடத்துல என்னுடைய ஆளுகை செல்லுபடி ஆகாது. என்னுடைய இடம், இந்த இடத்தில் நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மையே அரக்கத்தன்மை தான். அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ணுங்கள். இதே கதையில் ராமன் தான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில் வந்து எந்த இடத்தில் அரக்கத்தனமோ அந்த இடத்திற்கு வந்து சண்டை போடுகிறான். அகஸ்தியருக்கும் ராமனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். எங்கே தங்கலாம், 10 வருஷம் நாங்கள் தங்கணும், எங்கே தங்கலாம் அப்படின்னு அகஸ்தியர்கிட்ட கேட்டோன்னா, அகஸ்தியர் தான் பஞ்சவடின்னு அடையாளம் காட்டுறார். அதுக்கு முன்னால் அகஸ்தியர் சொல்வார், நீ இங்கே இருக்கலாம்ப்பா, இந்த இடத்துலே இருக்கலாம், நல்ல இந்த இடம் நன்றாகத்தான் இருக்குது. ராமன் சொல்லுவான், இல்லை, எந்த திசையிலிருந்து அரக்கர்கள் வருவார்களோ அந்த திசையில் அவர்கள் வழியில் போய் காத்திருந்து நான் அந்த அதர்மத்தை அழிக்கிறேன்மா. அதர்மத்தை அழிப்பதற்காக அதர்மம் இருக்கிற இடத்துல போய் அதை அழிக்கணுமே தவிர, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அது வந்தால் வரட்டும் அப்படின்னா நடக்காது. அப்போ அதர்மம் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னா அது இருக்கிற இடத்துல போய் அதை அழித்து விட்டு வருவது. இதுதான் அந்த கான்ட்ராஸ்ட், 2 தரப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட். இவன் சொல்கிறான், போய் சண்டை போட்டால் அது நகை உடைத்து, நாம் இருக்கிற இடத்துல இருக்கலாம். போய் சண்டை போட்டால் அது நகை உடைத்துன்னு சொல்லும்போதே அதுக்குள்ளே இன்டைரக்டாக என்ன இருக்குன்னா, இங்கேருந்து போய் அங்கே சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை, நான் இருக்கிற இடத்துக்குள்ளே நான் பத்திரமா இருந்துக்கிறேன். மற்ற அவன் பின்னுற மற்றையோர்களும் இற்றிதுவே நலம் எண்ணம் மற்றியில் என்று உற்றன உரைப்பது ஆயினார். புற்று உரை அரவு என புழுங்கு நெஞ்சினார். புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு வெளியில் வர முடியலையேன்னு புழுங்கிறதான், ஆனால் வெளியில் போகிறதுக்கும் அதற்கு விருப்பம் இல்லை. மற்ற அவன் பின்னுற, இவன் சொன்னது மாதிரியே இவனுக்கு அப்புறம் வந்த மற்றையோர்கள் இற்றுதுவே நலம், இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, வேற எங்களுக்கு எண்ணம் இல்லை, வேணும்னா அவர்கள் வரட்டும், நாம் இங்கே இருப்போம். உற்றன உரைப்பது ஆயினார். திரும்ப திரும்ப அதையே சொன்னார்கள்னு காட்டணும். உற்றன உரைப்பது ஆயினார், திரும்ப திரும்ப அதையே சொன்னார்கள். அப்படி அவர்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது
வெம்பு ஈகல் அறக்கரை விலக்கி வினை தேரா நம்பியர் இருக்க என நாயகனை முன்னா எம்பி எனகிற்கில் உரை செய்வல் இதம் என்னா கும்பகர்ணப் பெயரினான் இவை குறித்தான். இப்போ இவர்கள் எல்லாரையும் கையை காட்டுறான். வினை தேரா நம்பியர் இருக்கன்னா, வெம்பு ஈகல் அரக்கர், வெம்புனா கோபம், கோபம் கொப்பளித்து அந்த கோபத்தோடும் வல்லமையோடும் கோபத்தினுடைய வல்லமையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள். இவ்வளோ நேரம் பேசினவர்கள்லாம் என்ன ஒரு குரங்கு வந்தது, என்ன நாம் என்ன மனிதர்களை போய் பார்க்கறது அப்படின்னு கோபத்தில் தானே பேசினார்கள். அவர்களெல்லாம் பார்த்துட்டு வினை தேரா நம்பியர் இருக்க, வினை தேரா நம்பியர், என்ன செய்யணும்னு தெரியாமல், செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இருங்கள்னா. என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியல, யூ ஆர் நாட் கிளியர், உங்கள் ஃபோக்கஸும் சரியா இல்லை, உங்கள் செயலும் சரியா இல்லை. வினை தேரா, தேர்தல் அப்படின்னா ஒன்றை தேர்ந்து எடுத்தல், ஆராய்ந்து தேர்தல். எதை செய்ய வேண்டும் எண்ணி துணிக கருமம்னா ஒன்றை செய்வதற்கு முன்னால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல, சரியா தெரியல, அப்போது உங்களுடைய ஆய்வு தப்பு. இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னது நாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யுவர் அனாலிசிஸ் இஸ் ராங் அப்படிங்கிறத சொல்கிறான். வினை தேரா நம்பியர் இருக்க அப்படி சொல்லிட்டு நாயகனை முன்னா, நாயகனுக்கு முன்னால் வந்து நின்று, 10 தலையனுக்கு முன்னால் வந்து நின்று, எம்பி எனகிற்கில், உன்னோட தம்பி நான், என்னோட தம்பி இவன் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்குமானால் என்னை தம்பின்னு சொல்லுவேன்னா, தம்பின்னு எப்போ சொல்லுவேன், என் மீது உனக்கு அன்பு இருந்தால்தான் சொல்லுவேன். அப்போ என்னை உன் தம்பின்னு சொல்லுவேன்னா உனக்கு நான் ஹிதம் சொல்கிறேன், உரை செய்வல் இதம், நான் உனக்கு ஹிதமானவற்றை சொல்கிறேன். நீ என்னை தம்பின்னு அன்போடு நினைக்கிறேன்னா உனக்கு நான் நல்லது சொல்கிறேன். என்ன கும்பகர்ண பெயரினான் சொல்ல ஆரம்பிக்கிறான். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் எழுந்திருப்பான்னு கணக்கு. 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் எழுந்திருப்பான், பெரிய வித்தியாசம் இல்லை. நாமும் அதை தான் பண்ணுறோம். என்ன அவனாவது கண்டினியூஸாக தூங்கினான், நம்ம கண்டினியூஸாக கூட தூங்க முடியல. பாரதியார் சொன்ன மாதிரி பேசுகிற கதை கூட தொடர்கதையாக பேச தெரியல. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி, குட்டியாக ஒரு கதை பேசின உடனேயே டயர்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அடுத்தது அப்புறம் பேசலாம், அது கூட அந்த சஸ்டனன்ஸ் இல்லை. என்ன பேசுகிறான் பாருங்கள். 6 மாதம் தூங்குறவன், நீ அயன் முதல் குலம் இதற்கு ஒருவன் நின்றாய், 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய், தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தால் ஏ இனம் உரத்தகைய இத்துணையவேயோ. அயன் முதல் குலம், பிரம்ம குலம். நாம் யார் குலம் தெரியுமா? பிரம்மாவினுடைய வழியில் வந்தவர்கள். அயன் முதல் குலம் இதற்கு ஒருவன், இந்த குலத்திற்கு இதோ ராவணன் இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வல்லமையிலும் ஆட்சியிலும் திறமையிலும் நீ ஒருத்தன் எவ்வளோ பெருசாக இந்த குலத்தின் பெயர் சொல்கிற மாதிரி இருக்க. உனக்கு எல்லாம் தெரியும், 1000 மறை பொருள் உணர்ந்து, 1000ங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி 1000 விஷயம் தெரியும். உனக்கு மறை பொருள் எல்லாம் தெரியும், 1000 மறை பொருள் உணர்ந்து, வேதப்பொருள் எல்லாம் தெரியும் உனக்கு. வேதப்பொருள் மாத்திரமில்லை, என்ன இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அறிவோடு இருக்கக்கூடிய நீ, ஆனால் என்ன பண்ணிட்ட தெரியுமா? தீயினை நயப்பு உறுதல் செய்தனை, தீமையை விரும்பி செய்திருக்கிறாய். தீமையை தெரியாத்தனமாக செய்தேன்னு சொல்லலை. கும்பகர்ணனுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை, ஆனால் அதுக்குள்ள 1000 பொருள். தீயினை நயப்பு உறுதல் செய்தனை, தீமையை ரொம்ப விரும்பி நீயா செஞ்சிருக்க. எவ்வளோ கான்ட்ராஸ்ட். உனக்கு எல்லாம் தெரியும், தீமையை விரும்பி செய்திருக்கிறாய்னா எல்லாம் தெரிஞ்சவன் அப்படி செய்யலாமா? எல்லாம் தெரிந்த நீ எப்படி செய்கிறாய்? 1000 மறைப்பொருள் உணர்ந்து. மறைங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. மறைன்னா மறைந்திருக்குன்னு நாம் அர்த்தம் எடுத்துக்கிறோம் நார்மலாக.
மறைனா கண்டென்ட், ஒன்றுத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், ஒன்றுக்குள் இருப்பது. அது எப்படி தெரியும்? வெளியில் தெரியாது. இதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே தானே. இப்போ 100 ரூபா நோட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இதனுடைய வேல்யூ என்னன்னா 100ங்கிறது உள்ளத்தான் மறைஞ்சிருக்கு. அந்த நோட் மேலே எழுதியிருக்குமே தவிர நோட்டை பார்த்தோன்னா அந்த 100க்கான வேல்யூ நமக்கு தெரியுமோ? இட்ஸ் அன் ஆப்ஸ்ட்ராக்ட் திங். அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரு புத்தகத்தினுடைய கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது, மந்திரங்களுடைய கண்டென்ட் அதற்குள்ளே இருக்கக்கூடியது, அது உள்ளே இருப்பது. அந்த உள்ளே இருப்பது கண்டென்ட்டுங்கிறது தான், அதற்கான வார்த்தை தான் மறை. அது காலப்போக்கில் என்னாச்சு, மறைப்பது அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை கொண்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே இருக்குது, இதற்குள் இருப்பது வெளியில் புலப்படாமல் இருக்கிறது. இதற்குள் வெளியில் புலப்படாமல் இருக்கிறது, அந்த பெயர் தான் மறைங்கிறது. வெளியில் புலப்படாமல் அப்படின்னு சொன்னோன்னே இதை எப்படி சொல்கிறது? மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிறதுனா மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொண்டு வந்துட்டோம். மறைங்கிற வார்த்தைக்கு கண்டென்ட்னு அர்த்தம். இது பரிபாடல்லையே வரக்கூடியது. பரிபாடல்லையே நீ வேதத்தில் என்னவாக இருக்கிறாய்னா மறையாக இருக்கிறாய். வேதத்தில் மறை. அது எப்படி வேதத்தில் மறை? அப்போ வேதம் இஸ் நாட் மறை. வேதத்தில் மறைன்னு சொன்னால் வேதத்தினுடைய கண்டென்ட்டாக, வேத பொருளாகன்னு அர்த்தம். 1000 மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய். சாமவேதம் இசைத்தவன் அவன் படிக்காதவனா? எல்லா ராட்சசர்களும் நன்றாக படித்தவர்கள், நன்றாக படித்தவர்கள், நல்ல கற்றவர்கள், படிப்பாளிகள். ஒரு ராட்சசன் கூட படிக்காதவன் கிடையாது. நீங்கள் எல்லாம் படித்தவர்கள். சிம்பிளாக பார்த்தோம்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தோம் இல்லையா, பிரம்மா வந்தார். ஏதோ ஒன்று கேட்கணும்னு பிளான் பண்ணிட்டோம், கேட்டுட்டோம். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல போய் நின்று பார்ப்போம். கேட்டுட்டோம். சாரி, ஐ கேனாட் கிவ் யூ தட் அப்படிங்கிறார் பிரம்மா. உடனே அதுக்கு ஒரு மாற்று, அதையே கவுண்டர் பண்ணுற மாதிரி இமீடியட்டாக சொல்லணும்னா அப்போ எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தால் முடியும்? இப்போ நாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு கடைக்கு போகிறோம். அது இல்லைன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அது இல்லையா, அது என்ன பண்ணலாம், அது சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் கூட சுற்றி சுற்றி வருவோம் அந்த இடத்துலையே. இல்லை அது இல்லைன்னா அது வேறு ஏதாவது அதுக்கு சப்ஸ்டிடியூட்டு கொஞ்சம் யோசிக்கிறோமா இல்லையா? ஆனால் கேட்ட வரத்திற்கு இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் சப்ஸ்டிடியூட் திங்க் பண்ணி சொல்லணும்னா எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருப்பான் இவன் ஒவ்வொருத்தனும். இம்மீடியட்டாக சொல்கிறான். அப்போ எவ்வளவு பிளானிங் இருந்திருக்கணும், எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்திருந்தா, எவ்வளவு தூரத்துக்கு திட்டம் போட்டு பிளான் ஏ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பிளான் பி, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பிளான் சி, பிளான் இசட் வரைக்கும் வச்சுருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்போ இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தவர்கள் தானே, எவ்வளவு படித்திருந்திருக்கணும். 1000 மறைப்பொருள். சாமகானம் இசைத்தா கைலை மலையே உருகித்து. அப்போ அவனுக்கு சாமகானம் தெரியும். சாமகானத்துக்கும் ரிக்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரிக் மந்திரம் தான் இசையோடு வந்தால் சாமம். அப்போ இது தெரிஞ்சவன் தானே. இவ்வளவு தெரிந்த நீ தீயினை நயப்புறுதல் செய்தனை. தெரிஞ்சு விரும்பி பண்ணியிருக்கப்பா. இப்படி பண்ணினா இனம் உரத்தகைய. இன்னும் நமக்கு என்னெல்லாம் வரப்போகிறதோ. தெரிந்தால்னா ஆய்வு செய்தால், ஆய்ந்து பார்த்தால், தேர்ந்து பார்த்தா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ தூரம் வந்துடுது, இன்னும் திங்க் பண்ணி பார்த்தா இன்னும் என்னெல்லாம் வரப்போகிறதோ. இப்போ கும்பகர்ணன் அதையே தான் சொன்னான். இன்னும் திங்க் பண்ணி பார்த்தா இவ்வளோ வந்ததில்லை, குரங்கு வந்தது சுட்டுட்டு போச்சு, அதெல்லாம் இல்லை, இன்னும் என்னெல்லாம் வரப்போகிறதோ. இனம் உரத்தகைய. இனம்ங்கிறது இன்னும் உரத்தகைய. இன்னும் நமக்கு என்ன வரப்போகிறதோ. இத்துணையேவோ. இவ்வளவு தானா, இல்லை இதை விட இன்னும் வரப்போகிறதா? இன்னும் பிற்காலத்தில் இன்னும் என்னெல்லாம் வரப்போகிறதோ தெரியல. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல. நீ பண்ணியிருக்கிற வேலைக்கு இவ்வளவு தானா, இல்லை இன்னமுமா? ஓவியம் அமைந்த நகர் தீ உண உழைந்தாய். கோயியல் அழிந்தது என வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ? பாவியர் உறும் பழி இதின் பழியும் உண்டோ? ஓவியம் அமைந்த நகர், நல்ல அழகாக மயன் கட்டி கொடுத்த நகரம். அந்த நகரம் தீ
உண்ணும்படியாக அந்த நகரம் போச்சேன்னு இப்போ நீ கவலைப்படுகிறாயே, கவலைப்படுறது மாத்திரமில்லை, கோயில் அழிந்தது, நம்முடைய ஆளுகை திறன் போய்விட்டது, நம்முடைய ஆட்சி குறைந்து விட்டது, நம்முடைய ஆட்சியின் பெருமை என்னன்னு பேசுறியே. கோயியல் அப்படின்னா ராஜதர்மம், அந்த ராஜதர்மம் அழிஞ்சு போச்சுன்னு பேசுறியே. இன்னொருத்த மனைவியை தூக்கின் வந்து சிறை வைக்கிறதுங்கிறது மட்டும் நல்ல செயலா? அவன் சொன்ன வார்த்தை எவ்வளவு அழகு பாருங்கள். வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல். நீ ராட்சச இனம் இல்லை, அவன் இன்னொரு குலம், அவனுடைய மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்தாயே, அது நன்றா? இதை விட பழி வர முடியுமா? பாவம் செய்யக்கூடியவர்கள் மகா பாவிகள், இதை விட வேற யாராவது பெருசாக பாவம் பண்ணி பழி வாங்கிக்க முடியுமா? பாவியர் உறும் பழி இதின் பழியும். நீ பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பாவின்னு சொன்னால், இதை விட பாவம் செய்தவர்கள் யாராவது இருக்க முடியுமா? பாவியர் உறும் பழி இதின் பழியும் உண்டோ? நல் நகர் அழிந்தது என நாணினை நயத்தால் உன் உயிர் எனத் தகைய தேவியர்கள் உன்மேல் இந்நகை தரத்தர ஒருத்தன் மனைவுற்றாள் பொன்னடி தொழத்தொழ மறுத்தல் புகழ் போலாம். என்னப்பா கணக்கு போட்டிருக்க நீ? என்ன கணக்கு போட்டிருக்க? என்னமோ நகரம் போயிடுத்துன்னு சொல்கிறியே, நம்முடைய நகரம் அழிந்து விட்டது அப்படின்னு ஏதோ நாணப்படுகிறாய். உன்னையே நினச்சி, உன்னையே உயிர்னு நினச்சி உன்னுடைய தேவிமார்கள் உன்னையே பார்த்து புன்முறுவலோடு நீ திரும்ப புன்முறுவல் தரமாட்டாயான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்களே. உன் உயிர் என தகைய தேவியர்கள் உன்மேல் இந்நகை தரத்தர, உன்னை பார்த்து அவர்கள் புன்முறுவலோடு இருக்கும்போது இன்னொருவன் மனைவி, ஒருத்தன் மனை உற்றாள், அவ காலில் போய் விழுந்து அவளுடைய திருவடி, எப்படி அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் வார்த்தை, அவளுடைய திருவடி பொன்னடி, அவன் மேலே எந்த கோபமும் இல்லை அவனுக்கு, பொன்னடி, அந்த திருவடியில் போய் விழுந்து விழுந்து தொழ அவள் உன்னை வேண்டாம் வேண்டான்னு மறுக்கிறா. அப்படி மறுக்கிறது தான் உனக்கு புகழா? உன்னையே நாடி இருக்கக்கூடிய பெண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர்களை விட்டுட்டு இன்னொரு பெண் உன்னை மறுக்கிறா, நீ போய் அவள் காலடியில் விழற, பொன்னடி தொழ மறுத்தல், அது உனக்கு புகழா? என்னப்பா இது? நகரம் அழிந்து போய்விட்டதுன்னு நாணப்படுகிறாயே, இதுவா உனக்கு ஒரு புகழ்? மறுக்கக்கூடியவள் காலில் போய் விழறது தான் உனக்கு புகழா? நீங்கள் கும்பகர்ணனை பற்றி 6 மாதம் தூங்குவாங்கிறது மாத்திரமில்லை, 6 மாதம் சாப்பிடுவாங்கிறது மாத்திரமில்லை, அவன் அப்படி வந்து நின்னான்னா அவன் காலடியில் 100 குரங்கு நசுங்கி போயிடும். குரங்கெல்லாம் முதல் நாள் அவனை போர்க்களத்தில் பார்த்தோன்னே ஓடித்து, ஒன்று கூட அங்கே இருக்குல்ல, எல்லாம் ஓடித்து. ஏன்னா அப்படி காலை வச்சான் 100 குரங்கை காணும், இந்த பக்கம் காலை வச்சான் இன்னொரு 100 காணும், எல்லாரும் ஓட. ஆஞ்சநேயர் பின்னால் போய் வா 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 திரும்பி வா, போகாதே ஓடாதேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராமன் சொல்லி அந்த குரங்குகள் வந்தன. போய் அனுமன் போய் அழைச்சின்னு வரதாவே இருக்கும், எல்லாம் தப்பிச்சு ஓடித்து. நீங்கள் பார்க்கலாம், அப்படி கையில் பிடிச்சின்னு இருக்கான், ஒரு 4-5 குரங்கு அவன் கையில் இருக்குது, கீழே விழருது 1-2 குரங்கு. பாலி தீவுகளில் இதை ஒரு சிலையாகவே வைத்திருக்கிறார்கள். 2 கையிலையும் அவன் குரங்கை பிடிச்சுன்னா அவன் மேலெல்லாம் குரங்கு ஏறி நிற்கிறது பாருங்கள். இப்படி ஒரு சிலையே பாலி தீவில் வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு அவசரமாக பருமனாக இருப்பானான், அஜானுபாகுவாக இருக்கக்கூடியவன். அவனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. அவன் ராவணனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. ராவணன் என்னன்னா மேருமலை நிகர்த்தவன். அவன் வந்து அப்படி நின்னான்னா மேருமலை மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ராவணனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இந்த கும்பகர்ணன் எழுந்து கார்த்தால 6 மாதத்துக்கு அப்புறம் எழுந்து நீராடுவதற்கு போவான். அப்போ அவனுடைய உள்ளங்காலை எங்கே தேய்ப்பான்னா மேருமலையில் தேய்ப்பான். அப்போ நீங்கள் கும்பகர்ணனுடைய டைமென்ஷன்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். கும்பகர்ணன் ஆனால் பாசம் மிக்கவன். அதனால தான் கம்பர் இந்த இடத்துலையே கொண்டு வர்றார் கும்பகர்ணனை. பாசம் மிக்கவன். லக்ஷ்மணனை எதிரில் பார்த்தான் போர்க்களத்தில். அப்படி பார்த்துட்டு, நீ தான் லக்ஷ்மணனா? அண்ணன் தம்பி மட்டும்தான்டா நீங்கள், ஒரு சகோதரி என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் சகோதரியே இல்லை. அதனால தான்
எங்கள் குலக்கொடி இளைய மென்கொடி அவளை நீ அந்த பாடுபடுத்தினேம்மா. யார்? சூர்பனகை. கும்பகர்ணன் சைஸுக்கு சூர்பனகை நுண்ணிடையாள் மின்னிடையாள் தான். சொல்லவே சொல்லுவான், எங்கள் குலத்து மின்னிடையாளை நீ என்ன பாடுபடுத்தினேம்மா. அவனுக்கு பாசம், என் சகோதரி, அந்த பாசத்தோடு இருந்தவன் கும்பகர்ணன். கும்பகர்ணன் இஸ் அ டிப்பிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா, அந்த தடுமாற்றத்திற்கு நடுவில் நின்றவன். இப்போவே பார்க்க போகிறோம் அவன் என்ன பேசுகிறான். என்று ஒருவன் இல்வுரை தவத்தியை இறங்காய் வன் தொழிலினாய் முறை துறந்து சிறை வைத்தாய் அன்று ஒழிவதாயின அரக்கர் புகழ். அரக்கர் குலத்துக்கு புகழ்லாம் இருந்தது. எப்போ போச்சு தெரியுமா? என்று ஒருவன் இல்வுரை தவத்தி, ஒருத்தனுடைய இல்லத்திற்கு சொந்தக்காரி இல்லக்கிழத்தி. அந்த இல்லக்கிழத்தி அதுவும் தவக்கோலத்தில் இருக்கா. அவளே தவம்தான். ஒரு பெண் இல்லக்கிழத்தியாக இருக்கிறாள்னு சொன்னாலே அதுவே தவம்தான். அதனால தான் வேற ஒரு தபஸை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமில்லை, இன்னைக்கு காலகட்டத்தில் கூட அது பொருந்தும். நாற்று நடுவார்கள். அது சின்னதாக இருக்கும்போதே நாற்று நட்டால் அது வளரும். நீங்கள் ஓரளவுக்கு பழகி ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு பெண்ணை ஓரிடத்துலேருந்து அப்படியே பேத்தெடுத்து இன்னொரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து நடும்போது அங்கே வேர் பிடித்து கொள்கிறாளா இல்லையா? அப்போ அது எவ்வளவு கஷ்டம். தன்னுடைய பல பழக்க வழக்கங்கள் அல்லது தனக்குன்னு இருக்கக்கூடிய ஏதோ சில அஃபினிட்டிஸ் அதையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வேர் பிடிக்கிறாள்னு சொன்னால் அப்போ அது எவ்வளவு பெரிய தவம். அதனால தான் அவளுக்கு தவத்தின்னு பேர். ஒருவன் இல் உரை தவத்தியை. இந்த இடத்துல தவக்கோலத்தில் வந்து தண்டகாரண்யத்தில் இருந்தவ இறங்காய், அவன் மேலே உனக்கு இறக்கம் வரலையா? அன்பு வரலையா? வன் தொழிலினாய், அது மாத்திரமில்லை, வலிமையை காட்டி அப்படியே தூக்கின் வந்தியே. வன் தொழிலினாய் முறை துறந்து சிறை வைத்தாய். எது நியாயம் எது நீதி பார்க்காம கொண்டு வந்து அவளை சிறையில் வச்சியே. அன்னைக்கு போச்சுப்பா அரக்கர் புகழ். இன்றைக்கெல்லாம் போகலை. என்ன இன்டைரக்டாக சொல்கிறான்னா, குரங்கு வந்துட்டு போனதுனால உன்னுடைய புகழ் போகலை, உன்னுடைய புகழ் அன்னைக்கே போயிடுத்து. ஐயா, புன்தொழிலினால் இசை பொறுத்தல் புலமைத்தோ. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலை, புன்தொழில், புன்னாலே கீழ்த்தரம், கீழ்த்தரமான ஒரு வேலையில் புகழ் வந்துருமா? புகழ் வரும்னு நினச்சியா? நல்ல வேலையை செஞ்சால், நல்ல காரியத்தை செய்தால் புகழ் கிடைக்கும். இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சால் உனக்கு புகழ் கிடைச்சிருமா? புன்தொழிலினால் இசை பொறுத்தல் புலமைத்தோ. அப்படி யாராவது உனக்கு சொன்னார்களா புகழ் கிடைக்கும்னு? ஆசியில் பரதாரம் அவயம் சிறை அடைப்பேன், மாசியில் புகழ் காதல் உருவேம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றம். ஆசியில் பரதாரம், குற்றமே இல்லாத இன்னொருவனுடைய மனைவி, அவளை கொண்டு வந்து அழகாக சிறை வைப்போம். சிறை அடைப்பேன், நல்ல சிறையில் கொண்டு வந்து அடைப்போம். மாசியில் புகழ் காதல் உருவேம், அதுக்கப்புறம் குற்றமில்லாத புகழ் நமக்கு கிடைக்க வேண்டும். இதை பண்ணிட்டு எப்படி மாசு இல்லாத புகழ் வரும்? குற்றமில்லாத ஒரு புகழ், நான் புகழோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சா புகழ் எப்போ வரும்? நல்ல வேலையை பண்ணியிருந்தா வரும். நீ பண்ண வேலைக்கு உனக்கு எப்படி புகழ் வரும்? என்னுடைய புகழ் போய்விட்டது, பழி வந்து விட்டது, குரங்கு வந்து விட்டது, பழி வந்து விட்டதுன்னா உனக்கு எப்படிப்பா புகழ் வரும்? மாசியில் புகழ் காதல் உருவேம். இதை பண்ணினதுக்கப்புறம் புகழ் மேலே யாருக்காவது காதல் இருக்க முடியுமா? வளமை கூற பேசுவது மானம். நல்லா அப்படியே வாய்க்கிழிய வக்கணையா என்னுடைய மானம் போச்சு, எனக்கு அவமானம் வந்து விட்டது, இதெல்லாம் பேசுகிறமே, நடுவில் இடை பேணுவது காமம். வார்த்தை தான் இருக்குது. அந்த வார்த்தைக்கு நடுவில் ஒரு பெண், எந்த பெண்ணை தூக்கி கொண்டு வரக்கூடாதோ அந்த பெண்ணை தூக்கின்னு வந்தியே. கூசுவது மானுடரை, இதில் வேற மனிதர்கள் ரொம்ப குறைச்சல், மனிதர்கள் ரொம்ப குறைச்சல்னு அவர்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறியே. நல்ல ஆட்சிப்பா நம்ம ஆட்சி. கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றம். அற்புதமான வார்த்தைகள் கும்பகர்ணனுடைய வார்த்தைகள். பேசுவது மானமிடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நமக்கொற்றம். நல்ல ஆட்சி,
பிரமாதமான ஆட்சி பண்ணுறோம் நம்ம. சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய், மட்டவள் மலர் குழலினாடை இனி மன்னா விட்டிடுதுமேல் எளியம் ஆதும், அவர் வெல்ல பட்டிடுமேல் அதுவும் நன்று பழி அன்றால். ரொம்ப அற்புதமாக பேசுகிறான் இந்த இடத்துல. சிட்டர் செயல் செய்திலை, நல்லவர்கள் செய்யக்கூடிய செயலை செய்யவில்லை. சிட்டர்னா நல்லவர்கள், சமஸ்கிருதத்திலேருந்து வந்த வார்த்தை தான் சிஷ்டர். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சிஷ்டர். சிஷ்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய். உனக்கு மட்டுமா சிறுமை? மொத்த குலத்துக்குமே சிறுமை. மட்டு அவள் மலர் குழலினாள், நல்ல அழகான மலர்களை சூடக்கூடிய கூந்தலை கொண்டவள். அவளை இனிமேல் மன்னா விட்டுடு. அவளை விட்டுட்டேன்னா நாம் எளியவர்களாகிடுவோம், நமக்கு வெற்றி கிடைக்காது, வெற்றியில் நாம் குறைஞ்சி போவோம், எளியவர்களாகி விடுவோம். ஒருவேளை அவர்கள் வென்று விட்டார்கள்னு வச்சுக்கோ, அவளை விட்டதுக்கப்புறம் கூட அவர்கள் நம்மை வென்று நம்மேல போர் எடுத்து பட்டிடுது மேல் நாம் இறந்து போனால் அதுவும் கூட நல்லது. நமக்கு அதனால் பழி இல்லை. சீதையை விடுறதுனால பழி இல்லை. ஒருவேளை ராமன்கிட்ட நாம் தோற்று போனாலும் இறந்து போனாலும் அது பழி இல்லை. ஆனால் சீதையை விட்டு விடு. நாம் எளியவர்கள் தான். அந்த எளியம் ஆதும் அப்படிங்கிறதுல அவனுடைய எண்ணம் கிளியராக இருக்குது. நாம் எளியவர்களாவோம், நாம் தோற்று போவோம். சீதையை விட்டுட்டா உன்னுடைய கணக்கில் நாம் தோற்று போவோம். தோற்று போனாலும் அது நமக்கு பழி இல்லை, அந்த தோல்வியினால் பழி வராது. அவளை பிடித்து வைத்திருந்தால் வெற்றியே கிடைத்தாலும் அது பழிதான். விட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு பழி வராது. நாம் எளியவர்களாகவும் அவர்கள் வந்து வெல்லுவார்கள், நம்மை அழிப்பார்கள். அழித்தாலும் நமக்கு பழி வராது. அப்போது கும்பகர்ணனுடைய நோக்கம் இல்லை, அவன் மனசில் இருக்கிற எண்ணம் அந்த வாழ்நாள் மாத்திரம் இல்லை, ஆயுள் நிறைய நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை, பழி இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் அவன் மனசில் இருக்கிற எண்ணம். அதனால தான் அந்த வார்த்தை வருது. அவன் நித்தியத்துவம் கேட்க போனான் அப்படின்னு சொல்லுவோம். அவனை பற்றின கதையில் ராவணன் கேட்டுட்டான், பிரம்மா கொடுத்துட்டார். இப்போ கும்பகர்ணன்கிட்ட பிரம்மா வரும்போது தேவர்களுக்கு பயம் வந்தது. ஒரு கெட்டவங்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி வரங்களை கொடுத்தா தெய்வத்துக்கு அதனால் பயம் இல்லை. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், பகவான் பைத்தியகாரத்தனமாக கண்ட வரத்தையும் கண்டவனுக்கும் கொடுத்துட்டு படாத பாடுபடுறாரேன்னு. அவருக்கு தெரியும், அவனே ஏதாவது ஒரு இடத்துல தனக்கு குழியை தானே தோண்டிக்கொள்வான்னு தெரியும். இந்த ஷெர்லக் ஹோம்ஸில் ஒன்று வரும் தெரியுமா, a criminal will always ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிடுவான். எங்கேயோ ஒரு இடத்துல அவனுடைய செயல் அவனை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ராட்சசர்களுக்கு எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும் பகவான் அதை பற்றி கவலைப்படலை. பஸ்மாசுரனுக்கு கொடுத்தாரே, அவர் தலையிலேயே கையவை, அவருக்கு தெரியும் அவனை எப்படி எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நல்லவன்கிட்ட அபரிமிதமான பலம், கூட இருக்கிறவ கெட்டவன் பக்கத்தில் இருந்து அந்த பலம் அவனுக்கு போகும்னு சொன்னால் கவலைப்படணும். இப்போ அதுதான் இங்கே சிக்கல் வந்தது. தேவர்கள் ஏன் பயப்பட்டார்கள் அப்படின்னா வேற ஒன்றுமே காரணம் இல்லை. இந்த கும்பகர்ணன்கிட்ட அபரிமிதமான பலத்தை கொடுத்தால் அவன் பயன்படுத்த மாட்டான். அவனுடைய லாயல்ட்டி ராவணன்கிட்ட தான். அதனால் இவங்கிட்ட இருக்கிற எல்லா பலத்தையும் கொண்டு போய் அவங்கிட்ட கொடுப்பான். அப்போ இவன் நல்லவன், இவன் அந்த பலத்தை பிரயோகம் பண்ணணும். இவன் பண்ணினா அது பெரிய பலம்தான். ஆனால் இவன் தனக்காக பிரயோகம் பண்ண மாட்டான், அவனுக்காக பிரயோகம் பண்ணுவான். அவனுக்காக இவன் பிரயோகம் பண்ணும்போது அது எங்கேயோ ஒரு சீரழிவில் போய் நிற்கும். அப்போ இவங்கிட்ட அவ்வளவு பலங்களை தரக்கூடாது. இட் வில் பி யூஸ்ட் ஃபார் அ ராங் பர்பஸ். இவனுக்கு பலமே கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? தேவர்கள்லாம் நேராக போய் சரஸ்வதி கிட்ட முறையிட்டார்கள். அம்மா எப்படியாவது போய் மாற்றிடுமா, என்னமானு பண்ணு, இட் இஸ் யுவர் பர்பஸ், நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, ஏதோ பண்ணு. அவன் என்ன பண்ணா, பிரம்மா நாக்கில் உக்காந்துட்டுருக்கிறவ பொத்துன்னு குதிச்சு போய் இவன் நாக்கில் உக்காந்துட்டா.
இவன் நித்ரைத்துவம், நித்தியத்துவம் கேட்க வேண்டியவன் நித்தியத்துவம்னு ஆரம்பித்தான், நித்ரைத்துவம்னு மாறி போச்சு. உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சுது. புரிஞ்சு போச்சு, ஆஹா நாக்கு பிசகி விட்டது, இது தேவர்கள் பண்ண வேலையாகத்தான் இருக்கணும். ரியலைஸ் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு சரி மறுபடியும் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் உக்காந்தான். உக்காந்த உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சுது. தேவர்கள் வென்று விட்டார்கள் அப்படின்னு எழுந்து வந்துட்டான். அந்த கும்பகர்ணன் அவன் தெளிவாக அவனுடைய நோக்கம் பழி இல்லாமல் வாழுவது, நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்காக தான் அந்த கதை. நித்தியத்துவம் கேட்டான்னா நித்தியத்துவம் கேட்கவே இல்லை, மாறிப்போச்சு அப்படின்னு நம்ம கதை சொல்கிறதுக்கே என்ன அர்த்தம்? லைஃப் எக்ஸ்டெண்டட் லைஃபுங்கிறது அவனுடைய பர்பஸ் இல்லை. அவனுடைய பர்பஸ் பழி இல்லாமல் வாழுவது. 6 மாதம் தூங்கினவன் கணக்கு. ஆனால் அவனுடைய உள்ளம் உறங்கவில்லை. வெளியில் அவன் தூங்குற மாதிரி இருந்தது, அவன் உள்ளம் விழித்து கொண்டு தான் இருந்தது. அந்த விழித்திருந்த உள்ளம்தான் எப்படி தெளிவாக சொல்கிறான், அவளை தூக்கின் வந்து வன்தொழிலால் வைத்தாய், நீ திருட்டுத்தனம் பண்ணின, தப்பாக பண்ணின, இத்தனை செய்தியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதையெல்லாம் எழுந்து சொல்கிறான். அவர்கள் வென்றார்கள் என்றாலும் கூட நமக்கு பழி இல்லை. இப்போ அடுத்தது சொல்கிறான் பாருங்கள். மரண்படர் வனத்து ஒருவனே சிலை வலத்தால் கரண்படை படுத்து அவனை வென்று களை கட்டான், நிரம்பிடுவது அன்று அதுவும் நின்றது, இனி நம்பால் உரம்படுவதே, இதனின் மேல் உறுதி உண்டோ? கொஞ்சம் நினச்சி பார்த்தேன்னா, நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய அடர்ந்த காடு, தண்டகாரண்யம். அந்த காட்டில் ஒரே ஒருத்தனாக நின்று தன்னோட கையில் இருக்கிற வில்லை வைத்து கரனோடு இருந்த மொத்த படையையும் இல்லாமல் செய்து விட்டான். ஒரே ஒருத்தன் கரனோடு இருந்த ராட்சசர்கள் எல்லாரையும் அழித்து அவனை வென்று களை கட்டான். களை எடுத்துட்டான்பா, வயலில் மொத்தமாக களை எடுத்துட்டான். அரக்கர்கள் பக்கத்தில் இருந்த களையெல்லாம் எடுத்துட்டான். சரி அங்கே களை எடுத்துட்டான் அப்படின்னு விட முடியாது போல இருக்கே. இன்னும் அவனுடைய வில்லுக்கு இருக்கிற ஆற்றல் முழுசாக நிரம்பலை. நிரம்பிடுவது அன்று அதுவும், அது போறலை போல இருக்கு. அது எங்கே முழுசாக நிறைவேறும்னா, நாம் இருக்கோம் பாரு, நம்மையும் வந்து அழிச்சா அது ஃபுல்லாக நிரம்பிடும். அதுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அந்த வில்லுக்கான ஆற்றல் இன்னும் மிச்சம் இருக்குது. அது முழுசாக எக்ஸாஸ்ட் ஆகலை, அங்கே பாதி தான் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கு, மிச்சம் நாம் இருக்கோம். இனி நம்பால் உரம்படுவது, நம்முடைய வலிமையை அழிக்கும். உரம் வலிமை, படுதல் அழித்தல். நம்பால் உரம்படுவது அது இருக்குது. அந்த வில்லு இன்னும் மிச்சம் இருக்குது, அந்த வில்லுக்கிட்ட இன்னும் எனர்ஜி மிச்சம் இருக்குது. அங்கே கரன்கிட்ட அழித்தது கொஞ்சம்தான், மிச்சம் இருக்கிற எனர்ஜியை வச்சு அந்த வில்லு நம்மை அழிக்கப் போகிறது. இதை விட கண்டிப்பாக நடக்க போகிறதுன்னு வேறு ஏதாவது இருக்கா? இதனின் மேல் உறுதி உண்டோ? இது நிச்சயமாக நடக்கும். அவர்கள் இங்கே வருவார்கள், நம்மை வெல்லுவார்கள். வென்றிடுவர் மானுடவரேனும் அவர் தம்மேல் நின்று இடைவிடாது நெறி சென்று உற நெருக்கி தின்றிடுதல் செய்கிலோம் எனின் செருணரோடும் ஒன்றிடுவர் தேவர் உலகு ஏழும் உடன் ஒன்று ஆம். இங்கே தான் கும்பகர்ணன் மாறுறான். கும்பகர்ணன் மாறல, அவன் கொஞ்சம் நம்மை மாதிரி சலனத்தில் இருக்கான். நீங்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், இந்த 3 பேரும் 3 நிலைகள். பாரதியார் சொன்னார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இருக்கிறதுலையே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இடைச்சாதி மட்டும்தான் இருக்குது. மனிதர்கள் அப்படிங்கிற இனம் மட்டும்தான் இருக்குது. தேவர்கள்ங்கிற இனமும் இல்லை, அரக்கர்கள்ங்கிற இனமும் இல்லை. இந்த மனித இனம் கும்பகர்ணன். மனித இனம் முழுக்க 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 உயர்ந்தால் தேவ இனமாக மாறும் விபீஷ்ணன். இந்த மனித இனம் தாழ்ந்தால் அரக்க இனமாக மாறும் 10 தலையன். இவ்வளவுதான் அந்த 3 பேரோட ஈக்குவேஷன். கும்பகர்ணன் நம்ம மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறான். இவ்வளோ நாடி ஒன்னால் இந்த மாதிரி நடந்தது, ஒன்னால் குலத்தினுடைய பெருமை போச்சு எல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான்,
அங்கே அவர்களெல்லாம் வினை தேரா நம்பியர் இருக்க அப்படின்னாரு. அதை இப்போ சொல்கிறான். அவர்கள்லாம் என்ன சொன்னார்கள்? நாம் இங்கேயே இருக்கலாம், அவர்கள்லாம் சண்டைக்கு வரட்டும். அப்படி இல்லை. வென்றிடுவர் மானுடவரேனும், அவர்கள் நம்மை வெல்லுவார்கள் என்றாலும் அவர் தம்மேல் நின்று இடைவிடாது நெறி சென்று, அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் அந்த வழியில் போய் இடைவிடாது நெறி சென்று அவர்களை விட்டுடாமல், அவர்கள் வேற எங்கேயும் போயிடாமல், நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவர்கள் அந்த பக்கமாக தப்பிச்சுட்டா அப்படிலாம் தப்பிக்கக்கூடாது. அவர்களை விடாமல் நெறி சென்று உற நெருக்கி, அவர்கள் பக்கத்தில் போய் அணுகி அவர்களை நெருக்கி, இது போர் டாக்டிக்ஸ். அவர்கள் அப்படியே சுற்றி சூழ்ந்து தின்றிடுதல் செய்கிலம். தின்றிடுதல்னா ராட்சசன் உண்டான்னு கணக்கு மாத்திரமில்லை, அவர்களை அழித்தல். எப்படி எரி உண்ணுதல், அதே மாதிரி அவர்களை அழித்து விடவும். தின்றிடுதல் செய்கிலம் எனின் செருனரோடும் ஒன்றிடுவர் தேவர். இப்போ என்ன ஆகிடும்? நமக்கு எதிரிகளாக இருக்கிற இவர்களோடு தேவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அப்போது அந்த பக்கம் பலம் அதிகமாகிவிடும். அவன் டிப்பிக்கலாக ஒரு வாரியர் எப்படி கணக்கு போடுவானோ அதே மாதிரி கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபிசிக்கல் லெவலில் மாத்திரம் இருக்கான். தேவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், அந்த பக்கம் கூட்டம் சேர்ந்துடும். உலகு ஏழும் உடன் ஒன்று ஆம். 7 லோகமும் ஒன்றா சேர்ந்துக்கும், நாமெல்லாம் தனியாக நிற்போம். அதனால் நாம் என்ன பண்ணணும்? ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுகடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறொடும் அடங்க நூறுவதே கருமம் என்பது நுவன்றான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து அந்த படை ஊந்து 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 வருதே, அதெல்லாம் வேண்டாம். ஊறுபடை ஊறுவதன் முன்னம், அது அப்படி ஊறி வரக்கூடிய நிலை. அந்த ஊர்ந்துக்கு வரக்கூடிய ரகரம் வேற, இந்த ரகரம் வேற. ஆனால் பொருள் ரெண்டும் ஒன்றாகும். ஊறி வருவது. ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறு கடல் ஏறி. நாமே ஒரே நாளில் கடலை தாண்டி போய் நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை, அவர்கள் வேற எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி, அவர்கள் வேற எந்த இடத்துக்கும் பெயர்ந்து போகக்கூடாது, அந்த மாதிரி வேறொடும் அடங்க, திருப்பி போய் வேற எங்கேயாவது ஒரு ராஜ்யம் அமைச்சு அங்கேருந்து அப்புறமா வரக்கூடாது, தப்பிச்செல்லாம் ஓட விடக்கூடாது. அவர்கள் தப்பிக்க முடியாதபடி அவர்களை வேரோடு அழித்து விடுவது தான் நாம் பண்ண வேண்டிய வேலை என்பது நுவன்றான். கும்பகர்ணன் இதை சொன்ன உடனே ராவணன், நன்று குமர நீ சொன்னது அப்படின்னு ஆரம்பிப்பான். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இதை சொன்ன உடனே. ஏன்னா இது வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் அவன் காதில் வாங்கிக்கல. இப்போ ராட்சசதனம் எங்கே இருக்குது பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஒருத்தன் சொன்ன உடனே அவன் நல்லவன். இப்போது கடைசியில் கும்பகர்ணன் போய் சண்டை போடலான்னு சொன்னது தான் ராவணனுக்கு நன்றாக தெரிகிறது. இது வரைக்கும் திட்டினானே, அது அவன் மனசில் ஏறவே இல்லை. நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அதெல்லாம் அவனுக்கு படியாக தெரியவே இல்லை. ஆனால் இவன் இதை சொன்ன உடனே நன்று சொன்னாய் குமர அப்படின்னு ஆரம்பிப்பான். வால்மீகத்தில் இந்த காட்சி எப்படி வருகிறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ராவணனுடைய மந்திராலோசனை. ராவணன் சபையை கூட்டுகிறான். ஒரு குரங்கு இலங்கையை அழித்ததுங்கிறது அவனுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகிறது. லங்காயாம் துக்ருதம் கோரம் திருஷ்டுவா. அந்த கோரத்தை பார்த்த உடனே பயாவகம். பயாவகம் இங்கே பயம்ங்கிறத விட ஒரு வகையான நாணம், ஒரு அருவருப்பு கலந்த நாணம். ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்ரேண இவ மகாத்மனா. சக்ரி சக்ர அப்படிங்கிறது இந்திரனை குறிக்கக்கூடிய பெயர். இந்திரனை ஒத்த அனுமன், இந்திரனுக்கு நிகரான அனுமன். நீங்கள் 10 தலையனுக்கு எப்போ பாரு இந்திரன்கிட்ட தான் பகைமை. அவனுக்கு எதை எடுத்தாலும் இந்திரன் அந்த போஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறவன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், இந்திரனை ஒத்த 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக ஒருத்தன் உட்காந்துட்டுருக்கான். அந்த மாதிரி அந்த இந்திரனை ஒத்த அனுமன் அவன் செய்த கோரத்தை கண்டு அருவருப்போடு நாணமடைகிறான். தர்ஷிதா ச பிரவிஷ்டா ச லங்கா துஷ்பிரசகா புரி தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதா ச ஜானகி.
இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசுகிறான். இது ராவணனுடைய ஸ்டேட்மெண்ட். புக முடியாத லங்கை, துஷ்பிரசகா புரி, யாரும் உள்ளே வர முடியாத நகரம். அந்த நகரத்துக்குள்ளே அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தது மாத்திரமில்லை, பிரவிஷ்டா அது மாத்திரமில்லை, சீதையை பார்க்கவும் பார்த்துட்டான். தர்ஷிதா, ஜனகர் மகளாக இருக்கிற சீதையை, ஜானகி என்கிற அந்த சீதையை திருஷ்டா, அவளை பார்த்துட்டான். அவன் யார்? வந்தது ஒரு குரங்கு, ஒரு சின்ன குரங்கு வந்து உள்ளே புகுந்து சீதை பார்க்கப்பட்டு விட்டாள். இப்போ அவனுடைய கவலை, இந்த வார்த்தைகளுக்குள்ளே வால்மீகி கொடுத்துருக்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நேரடியாக இதுக்கு பொருள் சொன்னால், வந்தான், குரங்கு வந்துடுது, குரங்கு வந்துட்டு புக முடியாத நகரத்திற்குள் புகுந்து விட்டது, சீதையை பார்த்து விட்டு போய்விட்டது. சீதையை பார்த்து விட்டு போய்விட்டது, சீதை பார்க்கப்பட்டு விட்டாள்ங்கிறது ஏன் அவனுக்கு உறுத்தணும்? அப்போ சீதையை மறைத்து வைக்க வேண்டும், ஒளித்து வைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் சீதையும் பார்க்கப்பட்டு விட்டாள், விச் மீன்ஸ் என்னுடைய ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாகி விட்டன. உடனே அங்கே சுற்றி இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜன், பரிக சக்திர் தோமர சூல பட்டிஷ சங்குலம். பரிகம் இருக்குது, சக்தி, சக்திங்கிறது வேல், வேல் இருக்குது. பரிகம்ங்கிறது ஒரு வகையான கத்தி, வேல் இருக்குது, தோமரம் ஈட்டி இருக்குது, சூலம் இருக்குது, பட்டிஷம் வாள் இருக்குது. இந்த ஆயுதங்கள் எல்லாத்தினுடைய குலமும் இருக்குது, அத்தனை ஆயுதங்களும் இருக்குது. ஆயுத குலங்கள் அப்படின்னு சொன்னேன்னா ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ரி நம்மகிட்ட இருக்குது. சுமஹன்னோ, நம்மக்கிட்ட மகத் பலம் இருக்குது, சுமஹன்னோ பலம், பெரிய பலம் இருக்குது. இதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ கவலைப்படுற? கஸ்மாத் விஷாதம் பஜதே பவான். உனக்கு என்னத்துக்குப்பா பெரிய கவலை? என்னத்துக்காக கவலைப்படுற? இந்த ஆயுதங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பிரகஸ்தன் வரிசையாக ஒவ்வொருத்தராக பேசுகிறார்கள். பிரகஸ்தன் பேசுகிறான், வஜ்ரதம்ஷ்டன் பேசுகிறான். வஜ்ரதம்ஷ்டன் என்ன சொன்னாங்கிறத நம்ம முன்னாலேயே பார்த்தோம். அவன் என்ன சொன்னான்? இங்கேருந்து நாம் போவோம், கொஞ்சம் பேர் போய் மனுஷ ரூபத்தில் போய் ராமன் இருக்கிற இடத்த சுற்றிப்போம், நாங்கள் பரதன் அனுப்பி நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கூட்டம் அந்த பக்கத்துலேருந்து வந்து அவன் மேலே எல்லா விதமான அஸ்திரங்களையும் வீசட்டும், சுற்றிலும் சூழ்ந்து அவனை அழித்து விடுவோம். இது வஜ்ரதம்ஷ்டன் பிளான். இதுக்கப்புறம் கும்பகர்ணனுடைய மகன் நிகும்பன் ஒருத்தன், அவன் எழுந்து பேசுகிறான். அவன் சொல்கிறான், அகம் ஏகோ ஹனிஷ்யாமி ராகவம் சக லக்ஷ்மணம் சுக்ரீவம் ச ஹனுமந்தம் சர்வான் ஏவ ச வானரான். ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், நான் ஒருத்தன் போகிறேன். நான் ஒரே ஒருத்தன் போயிட்டு ராமன் அழிச்சுடுறேன், லக்ஷ்மணன் அழிச்சுடுறேன், சுக்ரீவன் அழிச்சுடுறேன், குரங்குகள் எல்லாரையும் அழிச்சுட்டு நான் திரும்பி வரேன், ஐ வில் கோ அப்படிங்கிறான் கும்பகர்ணனுடைய மகன். அவனுக்கு நிகும்பன்னு பேர். இவர்கள் பேசிய பின்னால் விபீஷணன் பேசுகிறான். விபீஷணன் சொல்லும்போதே கொஞ்சம் தவறு நிகழ்ந்து விட்டது என்பதை சொல்கிறான். அயசஸ்ய மனாயுஷ்யம் பரதாராபி மர்ஷனம். ஆயுஷ்யம், நம்ம ஆயுஷ்யம் குறைஞ்சு போகும், நம்முடைய ஆயுள் குறைந்துவிடும். அர்த்த க்ஷயகரம், நம்முடைய செல்வம் குறைந்துவிடும். கோரம் பாபஸ்ய ச புனர்பவம், திரும்ப திரும்ப நிறைய பாவம் பண்ணினா எப்படி? ஏற்கனவே பண்ணின பாவம் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய பாவம் பண்ணுறதுக்கு நிகர் என்ன தெரியுமா? பரதாரா, பரன் இன்னொருவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வருவது. என்னெல்லாம் பண்ணுன்னா ஆயுளை குறைத்துவிடும், நம்ம எல்லாருடைய ஆயுளையும் குறைத்துவிடும், செல்வத்தை அழித்துவிடும், கோரமான செயல், கொடுமையான செயல், திரும்ப திரும்ப நிறைய பாவம் பண்ணுறதுக்கு நிகரான செயல். இப்படித்தான் விபீஷ்ணன் ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லிட்டு சொல்கிறான், ராமன்கிட்ட துவேஷத்தை வளர்த்துக்காத. நக க்ஷமம் வீரியவர்த்தா தேன தர்மானுவர்த்தினா. தர்மத்தை அனுசரித்திருப்பவன், வீரனாக இருப்பவன், அவங்கிட்ட வைரம் நிரர்த்தகம்.
அவங்கிட்ட வைரம் கொள்ளுவது, அவங்கிட்ட பகைமை கொள்ளுவது, துவேஷம் கொள்ளுவது தவறானது, அதில் அர்த்தமில்லை. கர்த்தும் தீயதாம் அஸ்ய மைதிலி. நாம் என்ன பண்ணணும், மைதிலியை திரும்பி அனுப்பிடணும். மைதிலியை அவங்கிட்டயே ஒப்படைச்சிடுவோம். யார்கிட்ட? முன்னால் ஸ்டேட்மெண்ட் என்ன? யார் தர்மத்தை அனுசரிப்பவனோ, யார் வீரமாக இருப்பவனோ அவங்கிட்ட துவேஷம் கொள்ளாத, அவங்கிட்ட மைத்திலியை திருப்பி கொடுத்துருவோம். இதை சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தில் எழுந்து போயிடுறான். எல்லாரையும் போக சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். அவன் எழுந்து போய் தனிமையில் உட்காந்துருக்கும்போது விபீஷ்ணன் அங்கே போகிறான். போயிட்டு மறுபடியும் தனிமையில் எல்லார் எதிர்க்கையும் சொல்லாமல் மென்மையான வார்த்தைகளை சொல்லி இன்னொன்று சொல்கிறான். என்னைக்கு நீ அவளை கொண்டு வந்து சிறையில் வச்சியோ அன்னியிலேந்து இங்கே துர்சம்பவங்கள், துர்நிமித்தங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் மன்னா, என்ன இருந்தாலும் உனக்கு தெரியும் எல்லாம். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆராய்ந்து செய். அதை விபீஷ்ணன் சொன்னோன்னா மறுபடியும் கோபம் வருது அவனுக்கு. எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, ராமனால் சீதையை கண்டிப்பாக அடைய முடியாது. அந்த ராமன் சொல்கிறியே, தேவர்களோடு அவன் சேர்ந்து வந்தால் கூட நான் அழிச்சிருவேன். என் முன்னால் அவனால் நிற்க முடியாது. வால்மீகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ராவணனுக்கு ஒரு மாற்று ஆலோசனை சொல்வது விபீஷ்ணன். ஆனால் கம்பர் அதை வேணும்னே மாத்துறார். கும்பகர்ணன் எழுந்து மாற்று ஆலோசனை சொல்கிறான். பெரியவர்கள்லாம் சொல்வார்கள், முன்னால் கம்பராமாயணத்தை எழுத்தண்ணி ஆராய்ந்தவர்கள், கிவாஜா போன்றவர்கள், ஜஸ்டிஸ் மகாராஜன் போன்றவர்கள், அவர்கள்லாம் சொல்லும்போது ஒன்று சொல்லுவார்கள். கும்பகர்ணனை கம்பன் எழுத ஆரம்பித்தான். கம்பன் கும்பனை எழுதத் தொடங்கினான். போக போக கும்பன் கம்பனை எழுதிவிட்டான். அந்த கும்பகர்ணனுடைய ஆளுமை அப்படியே போய் கம்பர் மேலே இறங்கிட்டு, ஒரு டிப்பிக்கல் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய சலனம், இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா, இது சரியா இது தப்பா, எத்தனையோ நேரத்தில் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் போனோன்னு என்ன இருந்தாலும் சொந்தத்தை விட்டுற முடியுமா, பாவம் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா, அந்த பொசிஷனில் இருந்தவன் கும்பகர்ணன். அதனால தான் அவனால் அண்ணனை எதிர்த்து நேரடியாக எதுவும் சொல்ல முடியல. 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் சாப்பிடுவான்னு கணக்கு. அதுவும் சாதாரணமாக சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிட்றத பற்றி பின்னால் கும்பகர்ணன் வதை படலத்தில் சொல்ல போகிறார் கம்பர். 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்கள் நுங்குவான். 600 சகடத்து அடிசில், அடிசில்னா சாதம் சோறு, அதுக்கு 100 குடத்தில் அவனுக்கு என்ன வேணுமோ சாம்பார் ரசம் எல்லாம் 100 குடத்தில் வேணும். அவனை எழுப்பணும்னு சொன்னால் இதையெல்லாம் ரெடியாக வச்சுன்னு தான் எழுப்புவார்கள். நீங்கள் பார்க்கலாம் தூங்குறவனை எப்படிலாம் எழுப்புகிறார்கள் அப்படின்னு. அவனை எழுப்ப மாட்டார்கள் சாதாரணமாக. இது போர் வந்தாச்சுங்கிறதுனால எழுப்பினார்கள், இல்லைன்னா அவனை எழுப்ப முடியாது, எழுந்திருக்க மாட்டான். அப்படியே அவனுக்கு வர கோபத்தில் அவர்கள் பக்கத்தில் போகவே முடியாது யாரும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவனுடைய உள்ளம் தூங்காமல் இருந்தவன். அவனுடைய மனசில் புரிஞ்சிருத்து. மனசு ஒரு பக்கத்தில் எது நியாயம் எது நீதின்னு சொல்கிறது. ஆனால் மனசு சொன்னாலும் சில நேரத்தில் செயல்படுத்த முடியவில்லைன்னு மனித வர்க்கம் தடுமாறுகிறதே, அந்த தடுமாற்றத்தினுடைய மொத்த வடிவம் தான் கும்பகர்ணன். அதனால தான் விபீஷ்ணன் சொல்கிறதை காட்டிலும் கும்பகர்ணன் சொன்னான்னு அந்த காட்சியை கொஞ்சம் மாற்றி வைத்தார் கம்பர். முதல்ல விபீஷ்ணன் பேசலைங்க. விபீஷ்ணன் தர்மவான், அவனுக்கு தெரியும், விட்டு பார்க்குறான். ஆனால் கும்பகர்ணன் அவனுக்கு இதுவும் முடியல அதுவும் முடியல, பொறுக்க முடியல. ஐயோ நம்முடைய குலத்திற்கு பழி வந்து விட்டதே, என்ன பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுறிய, இன்னொருவன் மனைவியை தூக்கி கொண்டு வரலாமா, இந்த கேள்வியை கேட்டுட்டு. ஆனால் என்ன சொல்கிறான், நாம் இங்கே உட்காந்துருக்க வேண்டாம், ஒரே நாளில் நாம் கடலை தாண்டி போய் அங்கே போய் நெருக்கி அவர்களையெல்லாம் தின்று அழித்து நாம் சண்டை போட்டு, அந்த சண்டையில் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறதாங்கிறது அவனுடைய நோக்கம் இல்லை.
சண்டை போட வேண்டும், அண்ணனுக்காக போய் சண்டை போட வேண்டும். அந்த கும்பகர்ணன் தான். அதனால தான் கும்பகர்ணன் வித்தியாசமான ஒருவன். கொஞ்சம் வால்மீகத்துக்கும் கம்பருக்கும் யுத்தகாண்டத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். கும்பகர்ணன் வால்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பின்னால் தான் யுத்தத்துக்கு வருவான். இங்கே முதல் நாளைக்கு அப்புறம் 2வது நாளே கும்பகர்ணன் வரா மாதிரி காட்சியை மாற்றுவார் கம்பர். ஃபஸ்ட்டு டே ராவணன் சண்டைக்கு வருவான், 2nd டே கும்பகர்ணன் வந்துடுவான். ஆனால் அந்த கும்பகர்ணன் போகும்போது சொல்லிட்டு போவான், ராவணன் அவனை ஒரு முறைச்சான்னா கும்பகர்ணனால் தாங்க முடியாது. ராவணன் மனசு மாறுகிறது, அவனுடைய முகம் சுண்டுகிறதுன்னா அவனுடைய பாசம் எப்படிப்பட்ட பாசம், ஐயோ அண்ணா வருத்தப்படுறானே மாறிடுவான். அண்ணன்கிட்ட சொன்னான், இன்றைக்கி போய் என்னை போர்க்களத்துக்கு போக சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுருக்கியே, இது தப்பு இல்லையா அப்படின்னெல்லாம் கேட்பான். கேட்டுட்டு அவன் ஒரு முறைப்பான் இவனை, நான் போகிறேன், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை பார்த்து பேசினேன்னு நினைக்காத, நான் போர்க்களத்துக்கு போகிறேன்மா. ஆனால் எந்த அளவுக்கு அவனுக்கு தெரிந்திருந்தது, அவனுடைய உள்ளம் தூங்கவில்லை அப்படிங்கிறது எங்கே தெரியும்னா, அவன் சீதையை பற்றி சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெரியும். இங்கே சீதையை நயந்தது தப்பு, அவள் மலர் கூந்தல் கொண்டவள், அதெல்லாம் சொல்கிறானே, ராமனுடைய பலம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கரன்கிட்ட சண்டை போட்டவன்கிட்டயா போய் நீ சண்டை போடுறேங்கிறான். கரண் உன்னை விட பலசாலி, அந்த பலசாலியே நீ அங்கே அனுப்பிட்ட, அவனை அடித்தவங்கிட்ட நீ சண்டை போட போறியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அதையெல்லாம் விட பின்னால் சீதையை பற்றி ஒன்று சொல்லுவான், திட்டி என் விடமன்ன கற்பின் செல்வியை வெட்டிலையோ. தூக்கத்துலேருந்து எழுப்புவார்கள், போய் நிற்பான் ராவணன் முன்னால், எதுக்கு இதெல்லாம் பண்ணினீர்கள்னு கேட்பான். தூக்கத்துலேருந்து எழுப்பினோன்னு, எங்களுக்கு தெரியாது, போய் உங்கள் அண்ணங்கிட்ட கேளு. பயப்படுவார்கள் பேசுகிறதுக்கு. அண்ணங்கிட்ட போய் நிற்பான், இதெல்லாம் என்னத்துக்கு பண்ண, எதுக்கு எனக்கு என்னத்துக்கு போர் கவச்சம்லாம் போட்டிருக்க அப்படிமா. இல்லை மனிதர்கள் வந்து விட்டார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்பான், மனிதர்கள் வந்து விட்டார்கள்னு சொன்ன உடனே, திட்டி என் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. அவன் கேட்ட கேள்வியிலேயே சீதை உன்னை ஏறெடுத்து கூட பார்க்கலடா அப்படிங்கிற செய்தி இருக்குது. அந்த காலத்தில் திருஷ்டி விஷம்னு ஒரு பாம்பு இருந்துதான். அந்த பாம்பு பார்த்தாலே விஷம், அதுதான் அதுக்கு திருஷ்டி விஷம்னு பேர். அப்படி தலையை தூக்கி படம் எடுத்து பார்த்தா எதிரில் இருப்பவர்கள் பஸ்மமாவார்கள். அந்த விஷம் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். இவன் என்ன கேட்குறான், திருஷ்டி விஷம், அதுதான் திட்டி விடம். அந்த திட்டி விடத்தை பிரித்து திட்டியின் விடம். திட்டி விடம் அவளை நீ இன்னும் விடலையா? அப்போ என்ன, அவள் உன்னை ஏறெடுத்து பார்த்துருந்தா நீ பஸ்மமாயிருப்ப. அவள் உன்னை பார்க்கலை, அவள் உன்னை பார்க்கவே இல்லையே. உன்னை ஏறெடுத்து பார்க்காதவகிட்ட ஏண்டா போய் நிற்கிற? இங்கே சொல்கிறானா இல்லையா, பொன்னடி தொழ தொழ அவள் மறுத்தால் அது உனக்கு புகழான்னு. அப்போ உன்னை பார்க்கவே இல்லை, அவள் மட்டும் உன்னை பார்த்துருந்தான்னு வச்சுக்கோ, நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இட்ஸ் அன் இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன். அவள் உன்னை பார்க்கலைங்கிறது மாத்திரமில்லை, அவளுடைய வீரத்தில் அவள் உன்னை பார்த்திருந்தால் நீ அழிந்து போயிருப்பாய். இன்னைக்கு உயிரோடு இருக்கியே, அந்த உயிரை காப்பாற்றிக்கோ, அவளை விட்டுவிடு. திட்டி என் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. தன்னுடைய பிடரியில் விதி இருந்ததுமா. போகிறான் போர்க்களத்துக்கு, விதி நின்றது, பிடர் பிடித்து ஒந்தி நின்றது. இதையெல்லாம் விட அவன் எங்கே ராவணன்கிட்ட எந்த அளவுக்கு அவன் அன்பு வைத்திருந்தான், பாசம் வைத்திருந்தான். அவன் குழப்பவாதியும்பார்கள், அவன் குழப்பவாதி இல்லை. நாம் சராசரியாக எப்படி பாசத்தினால சில நேரங்களில் தடுமாறி போகிறோமோ அந்த தடுமாற்றத்தில் அவனும் இருந்தான். அவன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தான். விபீஷ்ணன் இவனை கூப்பிட்றதுக்காக போவான். ராமன் போய் அவனை அழைச்சின்வான், நல்லவனாக இருக்கான், அவனை இந்த பக்கம் அழைச்சின்வான்னா விபீஷ்ணன் போவான். நீங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு முறைமை இருந்தது பாருங்கள். விபீஷ்ணன் கையை கூப்பிண்டு கும்பகர்ணன்ட்டு போகும்போது போர் நிற்கும், 2 பக்கமும் போர் நிற்கும். ஏன்னா ஒருவேளை 2 பக்கமும் பேசுகிறார்கள்னு சொன்னால் போர் செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் போர் நிற்கும். இவன் நடுவில் போவான். போன உடனே அங்கேருந்து பார்த்துருவான், வரது தன்னோட தம்பின்னு தெரிஞ்சு போயிடும். பக்கத்தில் வந்தோன்னே கேட்பான், ஏண்டா நீ ஒருத்தனாவது நல்ல இடத்துல இருக்கேன்னு நினச்சேன், நீ ஏண்டா இங்கே வந்தேம்மா? நீயாவது ராமன் பக்கத்தில் நல்ல இடத்துல இருக்கேன்னு நினச்சினே, நீ ஏண்டா இங்கே வந்த?
அவன் சொல்லுவான், இல்லை ஒன்றை அழைச்சின்னு போகிறதுக்கு வந்தேன், ராமனே உன்னை அழைத்து கொண்டு வர சொன்னான். அப்படியே பார்ப்பான், பார்த்துட்டு சொல்லுவான், நான் வந்துடுவேன்னு நினச்சேன், நான் வரமாட்டேன். எதுக்கு வரணும்? அந்த பக்கம் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். இங்கே வர பாட்டுக்கும் அங்கே வர விஷயத்துக்கும் கனெக்ஷன். ஒரு காப்பிய பார்வையில் பார்க்கணுன்னா இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இவன் தன்னுடைய உயிருக்காக இல்லை, அவன் என்ன சொல்கிறான் அங்கேயே, ஒருவேளை அவர்கள் நம்மை அழித்தார்கள்னா கூட அது நமக்கு புகழ்தான், பழி இல்லைன்னா அதுவும் நன்றே. அவர்கள் நம்மை அழித்தாலும் அது நமக்கு நன்றே அப்படின்னா. அவர் வெல்ல பட்டிடுதுமேல் அதுவும் நன்று, நாம் இறந்து போனால் நன்றுனா. அப்போ அவனுடைய நோக்கம் ஆயுஸில் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறான், நீர்க்கோல வாழ்வை நச்சி. நாங்கள் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நினச்சிப்பார், நாங்கள் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் லிவ் ஃபார் அ ஸ்லைட்லி லாங்கர் டைம், அவ்வளோதானே. உலகத்தில் பிறந்தவன் எல்லாம் அழிந்து தானே தீரணும் என்றைக்கோ ஒரு நாள். அங்கே வந்தால் என்ன, இன்றைக்கே இறந்து போகாமல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், அவ்வளவுதானே. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நீர்க்குமிழி வாழ்க்கை. இந்த நீர்க்குமிழி இன்றைக்கி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், எப்படியா இருந்தாலும் அது நீர்க்குமிழி தானே. அப்போ இந்த நீர்க்குமிழிக்காக ஜஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் மை லைஃப் ஃபார் அ லாங்கர் டைம் நாங்கள் வரணுமா? நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார். என்னை இவ்வளோ நாள் வளர்த்த எங்கள் அண்ணா இருக்கானே, எனக்கு இந்த கோலமெல்லாம் கொடுத்தவன், அவனை விட்டுட்டு நாங்கள் வரமாட்டேன். இது சொன்ன உடனே அவன் மனசில் ஒரு சின்ன கலக்கம் வருகிறது. விபீஷ்ணன் மனசு புண்படுமா இல்லையா? என்னை வளர்த்தவனை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னால் அதே விபீஷ்ணனை அதே அண்ணன் தானே வளர்த்தான். அப்போ விபீஷ்ணனுக்கு நம்ம போனது தப்போ அப்படின்னு தோணுமே. உடனே சொல்கிறான், எனக்கு இது தக்கதேயால் நினக்கது புகழதேயால். உனக்கு அது புகழ், எனக்கு இது. மிகப்பெரிய பாடம், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடம் யாராக இருந்தாலும் அந்த வரியில் தான் இருக்குது கும்பகர்ணன்கிட்ட. எனக்கு இருப்பது எனக்கு, அவரவர்களுக்கு இருப்பது அவரவர்களுக்கு. பிரச்சனையே எங்கே? ஹியூமனிட்டியில் யார்கிட்டேயோ இருக்கிறது எனக்கு வேணும், அவர்களுடைய புகழ் எனக்கு வேணும், அவர்களுடைய சொத்து மாதிரி எனக்கு வேணும். அந்த யார்கிட்டேயோ இருக்கிறது இல்லை, எனக்கு இது தக்கது, உனக்கு அது தக்கது. நீ இருக்கிற இடத்துல நீ இரு, நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். கும்பகர்ணன் கும்பகர்ணனாக இருந்தால் பெருமை, விபீஷ்ணன் விபீஷ்ணனாக இருந்தால் பெருமை. விபீஷ்ணன் கும்பகர்ணனாக கூடாது, கும்பகர்ணன் விபீஷ்ணனாக கூடாது. கதையை விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கும்பகர்ணன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாடம் ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக கும்பகர்ணனை கவிச்சக்கரவர்த்தி வடிவமைப்பார். வால்மீகத்தில் இருக்கிறத விட கும்பகர்ணன் வில் எக்ஸெல் himself. கும்பகர்ணன் வில் எக்ஸல், கம்பர் வில் எக்ஸல் கும்பகர்ணனை படைத்து காட்டும்போது. இப்போ மறுபடியும் மந்திராலோசனை ஆரம்பித்தான். வால்மீகத்தில் அந்த இடத்துல விட்டோமே, அந்த இடத்துக்கு திரும்பி போவோம். தனியாக போயிட்டான். விபீஷ்ணன் வந்து அவனுக்கு சொன்னான், கோபம் வந்தது, அவனை விரட்டி விட்டுட்டான். என்னடா சொல்கிற, நான் பாரு யாராக இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்னா. விபீஷ்ணன் சரி பண்ணிட்டு போயிட்டான். விபீஷ்ணனை விரட்டி விட்டுட்டான். மறுபடியும் ஒரு மந்திராலோசனை கூப்பிட்டான். பாதி மந்திராலோசனையில் எழுந்து போயிட்டான். விபீஷ்ணன் பேச ஆரம்பித்தோடனே கோபம் வந்து எல்லாரும் கலைந்து போங்கள்னு போனவன் திருப்பியும் ஒரு மந்திராலோசனை. அப்போது ஒரு இன்டைரக்ட் புலம்புறான். என்ன புலம்புறான்னா, நேரடி புலம்பல் இல்லை, புலம்பாத மாதிரி ஒரு புலம்பல். நஹி சக்தி பிரபஷ்யாமி ஜகத் அந்யஸ்ய கஷ்யசித் சாகரம் வானரை ஸ்தீர்த்வா நிச்சயேன ஜயம் மம. இந்த சாகரத்தை யாராலையும் தாண்ட முடியாது. நாஹி சக்தி பஷ்யாமி, பார்க்கவே முடியாது. இந்த சாகரத்தை வேற யாரும் தாண்ட முடியாது, ஜகத்தில் இருக்கிற யாராலையும் முடியாது. ஜகத் அந்யஸ்ய கஷ்யசித், சாகரத்தை தாண்டதுங்கிறது யாராலையும் முடியாது, வானரங்களால் முடியாது.
அதனால் நிச்சயமாக எனக்கு வெற்றிதான் கிடைக்கும். நிச்சயேன ஜெயம் மம. எவ்வளவு முட்டாள்தனம்! ஒரு குரங்கு தாண்டி வந்திருக்கா இல்லையா? அது வந்ததுக்கப்புறம் யாரும் தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அப்போ இந்த சாகரத்திற்கு நடுவில் ஒரு தீவில் இருந்து விட்டால் நமக்கு ப்ரொடெக்ஷன், எப்படியோ ஒரு விதத்தில் நமக்கு ப்ரொடெக்ஷன். நாம் தனியாக போய் நடுவில் இருந்துட்டோம்னா வேற யாரும் நம்மை நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மாயை தானே. என்னுடைய ப்ராவஸில் நான் தனியாக இருந்துருவேன். இதுதான் அங்கே இருந்த வித்தியாசம். நான் இங்கே தனியாக சுற்றிலும் யாரும் என்னை அணுக முடியாதபடி ஒரு கோட்டை கட்டி கொண்டு இருந்து விட்டால் நான் என்ன தப்பு பண்ணினாலும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த நோக்கம் எப்படி? எங்கே துஷ்டத்தனம் இருக்கோ நான் அங்கே போய் வழியில் காத்துன்றிருந்து அவர்களை அடித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய தர்மம் எப்படி? இதுதான் ராமாயணம். இந்த அதர்மம் எப்படி நடந்து கொள்கிறது, தர்மம் எப்படி அதை பார்க்கிறது. இவன் இதை சொன்னானோ இல்லையோ, இப்போ கும்பகர்ணன் எழுந்தான். வால்மீகியின் கும்பகர்ணன் இப்போ தான் எழுந்திருக்கிறான். இது வரைக்கும் அவன் எழுந்திருக்கலை, இப்போ எழுந்தான். எழுந்து சொன்னான், முன்னால் செய்ய வேண்டியதை பின்னால் செஞ்சு பின்னால் செய்ய வேண்டியதை முன்னால் செய்கிறவன் இருக்கானே, அவனுக்கு நல்லதும் தெரியாது பொல்லாததும் தெரியாதுன்னா. எதை முதல்ல பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணாமல் ந பஷ்சான் பூர்வ காரியாணி கர்மாண்யப்பி சிகீர்ஷயதி பூர்வம் ச அபர காரியாணி. எதை முதல்ல பண்ணணுமோ அதை பின்னால் பண்ணுறான், எதை பின்னால் பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுறான். அவனுக்கு ந ச வேத நய அனயவ், அவனுக்கு நியாயம் அந்நியாயம் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாதுன்னா. என்ன மீன் பண்ணுறான் அதில்? நீ பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆலோசனை நடத்துகிற. ஆலோசனை பண்ணிட்டு இல்லையா இந்த வேலையை பண்ணியிருக்கணும்? மனுஷனுடைய மனைவி ஒத்தி இருக்கா, அவளை நான் தூக்கின்னு வரணுமா, தூக்கின்னு வரட்டுமா, தூக்கின்னு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீ இங்கே ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த முறையற்ற செயலை பண்ணியிருக்கணும். முறையற்ற செயலை நீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணினா, வள்ளுவர் சொன்னாரா இல்லையா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுக்கு. அதைத்தான் சொல்கிறான் கும்பகர்ணன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு நான் ஆலோசனை பண்ணட்டுமா, குரங்கு வந்துருத்தே, குரங்கு வரத்துக்கு முன்னாலேயே இதை நினச்சி பார்த்துருக்க வேண்டாமா? நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்திருக்கியா, அதை நினச்சிருக்க வேண்டாமா? தப்பு பண்ணும்போது யோசிச்சிருக்க வேண்டாமா? எங்ககிட்ட ஆலோசனை பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, தப்பை பண்ணுறதுக்கு முன்னால் இதை பண்ணினா நமக்கு என்ன விளைவுகள் வரும்னு நீ யோசிச்சிருக்க வேண்டாமா? அதையெல்லாம் பண்ணாமல் அதையெல்லாம் யோசிக்காமல் இப்போ யோசிக்கிறியே. கேட்குறான், படிப்படியாக கேட்குறான். ஒரு வேலையை செய்வதற்கு முன்னால் அதன் விளைவுகள் என்ன அப்படின்னு நீ யோசிச்சிருக்க வேண்டாமா? இப்போ எப்படி யோசிக்கிற? அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறான் பாருங்கள். त्वय ஏதம் மகத் ஆரப்தம் காரியம் அப்ரதி சிந்திதம். நீ பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா? மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால் அதில் விஷம் கலந்துருக்கு. விஷம் கலந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மருந்து எங்கன்னு எப்படி தேடுறது? நீ சாப்பிடும்போது விஷம் கலந்த உணவாக அவன் மாம்சம் சாப்பிடக்கூடியவன், அதனால் மாம்சம் சாப்பிட்டான்னு வச்சுப்போம். ஆனால் உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் அது விஷம் கலந்த உணவுன்னு தெரியும் போது அதை சாப்பிட்டு முடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷத்துக்கு ஏதாவது மருந்திருக்கானா? அது விஷம்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இன்னொருவன் மனைவியை தொடுவது விஷம்னு தெரியுமே, அப்புறம் எப்படி நீ இந்த விஷ உணவை சாப்பிட்டுட்டு எனக்கு மருந்துன்னு தேடுறியே, எங்கே போகிறது? நல்ல வேளை ராமன் உன்னை கொல்லாமல் விட்டுருக்கானே, அதுவே உன்னோட அதிர்ஷ்டம். இது வரைக்கும் ராமன் உன்னை கொல்லலை, அது உனக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல திரும்பியும் கும்பகர்ணத்தனத்தை காட்டுறான். டிப்பிக்கலாக அது கும்பகர்ணத்தனம். இவ்வளவும் சொன்னவன், அந்த ராமனை நான் போய் கொல்றேன், அந்த ராமனை கொன்று உனக்கு நான் மகிழ்ச்சி தருகிறேன், லக்ஷ்மணனையும் வானர தலைவர்களையும் நான் கொன்று விட்டு வருகிறேன், உனக்கு நான் மகிழ்ச்சி தருகிறேன். இப்போ அவனுடைய பர்பஸ் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ராவணனுக்கு விசுவாசமாக இருப்பது, ராவணனுக்கு மகிழ்ச்சியான செயல்களை செய்வது. கும்பகர்ணனுடைய லாயல்ட்டி அதுதான். ராவணனுக்கு சந்தோஷம்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ 6 மாதம் தூங்குடா, நீ தூங்கினா தான் எனக்கு சந்தோஷம் சொன்னான்னா தூங்கிடுவான். நீ எழுந்து இதை பண்ணுன்னா அதை பண்ணுவான். அவனுக்கு ராவணனுக்கு லாயல்ட்டி.
ஆனால் அந்த கும்பகர்ணன் உள்ளம் விழிப்போடு இருந்தவன். எந்த தருணத்திலேயும் நியாயத்தை மறக்கவில்லை. ஆனால் அவன் இருந்த சூழல்ல he was a prisoner of circumstances. டிப்பிக்கலாக மாயையில் விழுந்தவன், கர்மத்தினால் விழுந்தவன். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா காவியத்தினுடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கதையில் இதுதான் இப்படித்தான் வரப்போகிறதுன்னு தெரியும். ஏன் இந்த இடத்துல கவி சக்கரவர்த்தி இந்த காட்சிகளை கொஞ்சம் மாத்துறாருங்கிறதுக்கு கூட காரணம் அதுதான். இந்த பக்கத்தில் ராமாயணம்னு சொன்னோன்னா இதுக்கு பேரலாக இருக்கிற இன்னொரு புராணம் ஸ்காந்தம். அப்படியே பேரலல், வித்தியாசமே கிடையாது, முழுக்க முழுக்க பேரலாக வரும். இங்கே ராவணன், அங்கே சூரபத்மன், இங்கே கும்பகர்ணன், சிங்கமுகாசுரன், இங்கே விபீஷ்ணன், அங்கே தாரகன். என்ன வித்தியாசம்னா இங்கே விபீஷ்ணன் 100% நல்லவன், அங்கே தாரகன் 100% கெட்டவன். 100% கெட்டவன் தாரகாசுரன். நடுவில் இருக்கிற சிங்கமுகாசுரன் கும்பகர்ணன் மாதிரி. கும்பகர்ணன் எப்படியோ அதே தான் சிங்கமுகாசுரன். சிங்கமுகாசுரன் நல்லவன், அவன்கிட்ட நேர்மை இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அண்ணன்கிட்ட வச்ச லாயல்ட்டியை அவனால் மீற முடியாது. எப்படி இவனுக்கு எந்த வரமும் தனியாக இல்லை, கும்பகர்ணனுக்கு நீ எந்த வரம் தனியாக? ஒரு வரமும் இல்லை, நித்ரைத்துவத்தை தவிர வேறு வரமே இல்லை. அப்போது வாட் வாஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் சொன்னால் ராவணன் அந்த இடத்துல தான் கேட்பான், நீ என்னடா பண்ண, தூங்கிட்டே தானே இருந்த, நீ எனக்கு என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணலையே. அதனால தான் அவனுடைய நன்றி எப்படி இருக்குன்னா, நான் ஒன்றுமே பண்ணலைன்னா கூட என்னை வளர்த்து இவ்வளவு நாள் எனக்கு எல்லாம் கொடுத்த என்னுடைய அண்ணன். இங்கே சிங்கமுகாசுரன் வீரன், ஆனால் சிங்கமுகாசுரனுக்கும் வரபலம்னு ஏதாவது இருக்கான்னு கிடையாது. 3 பேரும் தபஸ் பண்ணார்கள், 3 சகோதரர்களும் ஒன்றா உட்காந்து தபஸ் பண்ணார்கள். சூரபத்மன் பண்ணிகிட்டே இருக்கான், பக்கத்தில் சிங்கமுகன், பக்கத்தில் தாரகன். மகேஸ்வரர் வரல. சூரபத்மனுக்கு கோபம் வந்தது. நான் கூப்பிட்டு இன்னும் வரல, நான் தபஸ் பண்ணி வரல. அங்கேருந்து ஒரு எம்பினான். எம்பி நேராக போய் பொத்துன்னு குதிச்சான். அவன் குதித்த வேகத்தில் முன்னால் இருந்த திரிசூலத்தில் பட்டு தெரித்து நேராக நெருப்பில் போய் விழுந்தான். அந்த யாக நெருப்பில் இறந்து போனான். கரெக்டாக அந்த சமயத்தில் சிங்கமுகனுக்கு முன்னால் மகேஸ்வரன் ஒரு வயதானவராக முதியவராக வந்து நின்னார். பரம்பொருளே வணக்கம்னா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, அவனுடைய நேர்மையினால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பரம்பொருளே வணக்கம், தாங்கள் என்னுடைய தவத்திற்கு மெச்சி வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சின்னு நமஸ்காரம் பண்ணான். உனக்கு என்னப்பா வேணும்னர். இவன் ஏதாவது தனக்கு கேட்டிருக்கலாமா இல்லையா? ஒன்றுமே கேட்கல. எங்கள் அண்ணன் அங்கே இருந்தானே, அவன் நீங்கள் வரலையேன்னு உங்களையே பார்த்துட்டு இருந்து நெருப்பில் விழுந்துட்டான். நீங்கள் தயவு செஞ்சு போய் அவனை உயிரோடு மறுபடியும் எழுப்பி அவன் என்ன கேட்குறானோ அதையெல்லாம் கொடுங்கள், அது போதும் எனக்குன்னா. இப்போ இவன் பண்ண வேலை, அவன் உயிரோடு எழுந்தான். அந்த சிங்கமுகாசுரன் அவனுக்கு லாயல். அவனை பொறுத்த வரைக்கும் சூரபத்மனுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைத்தால் போதும். கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் ராவணனுக்கு என்ன வேணுமோ அது நடந்தால் போதும். இந்த 2 பேரும் லாயல்ட்டி. ஆனால் இந்த 2 பேருடைய பிரச்சனை என்னன்னா, இவர்கள் ஏன் இவர்களுக்கு சகோதரராக பிறந்தார்கள்? சிங்கமுகன் மாத்திரம் வேற ஒரு நல்லவனுக்கு சகோதரனாக பிறந்திருந்தா, கும்பகர்ணன் வேற ஒரு நல்லவனுக்கு சகோதரனாக பிறந்திருந்தா அவர்களுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். இப்போ இந்த குடும்பத்தில் இவர்களுடைய சகோதரனாக பிறக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்தது எது? அதுதான் கும்பகர்ணன், அதுதான் சிங்கமுகன் வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற ரகசியம். விபீஷ்ணனை விட்டுருவோம், ஏன்னா அவன் முழுக்க முழுக்க நல்லவன். இந்த தாரகாசுரன் எடுத்துப்போம். தாரகாசுரனும் பெரிய வீரன்லாம் கிடையாது, பெரிய பலம்லாம் கிடையாது அவனுக்கு. அவன் ஏதோ கொஞ்சம் அங்கே பக்கத்தில் உட்காந்து தபஸ் பண்ணான். அவனுக்கு சின்ன சின்ன வரங்கள். ஆனால் ஹீ வாஸ் டிபெண்ட் ஆன் சூரபத்மன். சூரபத்மனுடைய தம்பிங்கிற முறையில் போய் எல்லா இடத்துலையும் அட்டகாசம் பண்ணான். இப்போ அது எதை குறிக்கிறது?
நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மாயை, அந்த மாயை மகத், மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை. வைஷ்ணவ மதை மகான்னு சொல்லும், மகத்துன்னு சொல்லும். மகத்தத்துவத்திலேருந்து வரக்கூடியது மாயை. மாயைன்னே தான் பேர் அதுக்கு எல்லா இடத்துலையும். மாயை என்ன? ஏதோ ஒன்றை பார்த்தோன்னே ஒரு மயக்கம், உண்மையாக இல்லாத ஒன்றை பார்த்து வரக்கூடிய மயக்கம். எது உண்மை இல்லை, நம்ம எதை பார்த்து மயங்குகிறோம்? எனக்கு பலம், என்னுடைய அண்ணன் பெரிய ஆள், நான் யார் தெரியுமா? சூரபத்மனோட தம்பி, என்னை என்ன பண்ண முடியும்? சூர்பனகைக்கு நான் ராவணனுடைய தங்க, என்னை என்ன பண்ண முடியும்? அப்போது என்னுடைய பலம் என்று நான் கணக்கு போடுவது நான் இருக்கிற குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கிற பணம். அப்போ இந்த லௌகீகத்தில் இருக்கிறது, நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன், என் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் எவ்வளோ அத்தாரிட்டி, எவ்வளவு பவர் இருக்குது, ஐ பிலாங் டு த பவர் சென்டர், ஐ பிலாங் டு த ஹையர் கிளாஸ், ஐ பிலாங் டு அ வெல்தி ஃபேமிலி. இதெல்லாம் மாயை. இந்த மாயையில் விழுந்தவன் தாரகன். இதுக்கு அடுத்த லெவலில் இந்த ரெண்டு பேரும், சிங்கமுகனும் இருக்கட்டும், கும்பகர்ணனும் இருக்கட்டும். கும்பகர்ணன் ஏன் ராவணனுக்கு தம்பியாக வந்து பிறந்தான்? என்ன சொல்லுவோம்? அவன் தலையெழுத்து, அவனுடைய கர்மவினை, அவன் செய்த கர்மவினை இவனுக்கு தம்பியாக வந்து பிறந்தான். சிங்கமுகன் ஏன் இவனுக்கு தம்பியாக பிறந்தான்னா அவன் கர்மவினை. இந்த கர்மவினை மாத்திரம் இல்லைன்னா இவன் வேறு மாதிரி இருந்திருப்பான். அப்போ நம்முடைய கர்ம வினை, நாம் எந்த வீட்டில் வந்து பிறக்கிறோம், என்னவா பிறக்கிறோம், யாருக்கு மகனாக, யாருக்கு மகளாக, ஹூ டிசைட்ஸ்? கர்ம வினை டிசைட்ஸ். அந்த கர்ம வினையில் வி கெட் காட். இப்போ கும்பகர்ணன் எங்கே மாட்டினா? கர்ம வினையில் மாட்டினான். அவனுக்கு அண்ணன் பண்ணுறது தப்பு, ஆனால் அந்த அண்ணனை விட்டுட்டும் போக முடியல. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த வினை கூடுகிறது, அடுத்த பிறவிக்கு இன்னும் கொஞ்சம் வினை சேருகிறது. கும்பகர்ணன் அதுக்கப்புறம் ராமன்கிட்ட போய் காலில் விழுவாங்கிறதெல்லாம் வேறு, அது அந்த கதையை அப்புறம் வச்சுப்போம். ஆனால் கும்பகர்ணன் பொசிஷனில் இருந்தால் என்ன ஆகும்? இந்த கர்மவினை இன்னும் கொஞ்சம் புதிய கர்மங்களை சேர்க்கிறது. அப்போ இதை இல்லாமல் பண்ணணுன்னா என்ன வழி? இந்த கர்மவினை, முன்னால் இருக்கிற கர்மவினை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அதை இல்லாமல் பண்ணணும், புதுசாக சேராமல் இருக்கணும்னா கடவுளுடைய காலடியில் விழுந்தால் அவர் மாத்திரம்தான் அதை இல்லாமல் செய்ய முடியும். வேறு யாரும் அதை இல்லாமல் பண்ண முடியாது. அது அங்கே தான் இருக்குது. இருக்கிறத எடுத்து அழிச்சிடுறேன்னா நமக்கே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே போய் அழிக்கிறது. அப்போ அதை அழிப்பதற்கு ஒரே வழி தெய்வத்தின் காலடியில் விழுவது. கும்பகர்ணன்கிட்டயே பார்க்க போகிறோம். கும்பகர்ணன் கடைசியில் போய் ராமன்கிட்ட கேட்பான், என் முகம் மூக்கு போயிடும், சுக்ரீவன் அவனோட மூக்கை கடிச்சுடுவான். அப்போது கேட்பான், மூக்கில்லாத முகம்னு முனிவர்கள்லாம் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள், ராமா நீ உன்னோட அம்பை வச்சு என் தலையை வெட்டி கொண்டு போய் கடலில் போட்டுடுமா. இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆஸ்கிங், என்னுடைய கர்மவினை கழிய வேண்டும் என்றால் கடவுளின் காலடியில் விழுந்தால் அந்த தெய்வம் கர்மவினையை கடலுக்குள் தள்ளிவிடும். அதுதான் கும்பகர்ணனுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட். இப்போ தான் கும்பகர்ணன் முதல் முறையாக பேசியிருக்கிறான். நீ சொன்னபடியே குமரா செய்யலாம்னு ராவணன் வேற அவனுக்கு ஒரு ஒப்புதல் தரப்போகிறான். அந்த நிலையில் கும்பகர்ணனையும் ராவணனையும் அவர்களுடைய மந்திராலோசனை மண்டபத்திலேயே விட்டு நாம் இப்போதைக்கு விடைபெறுவோம். மீண்டும் அவர்கள் அந்த மந்திராலோசனை மண்டபத்தில் தான் இருப்பார்கள். அது தங்கத்தால் இழைக்கப்பட்ட மந்திராலோசனை மண்டபம், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ராவணன் அதை விட்டுற மாட்டான். நாம் அடுத்த வாரம் அதே மந்திராலோசனை மண்டபத்தில் அவர்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.